சோதியன் அம்பலத்தாடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவான். எல்லாம் வல்ல திருவுருளை இறைஞ்சுகிறேன். திருக்கைலாய பரம்பரை திருவாவடுதுறை ஆதீனம் ஸ்ரீலஸ்ரீ 24வது குருமகா சன்னிதானம் அவர்களின் பொன்னார் திருவடி கமலங்களை மனம் மொழி மெய்களால் திசை நோக்கி போற்றி பணிந்து வணங்குகிறேன். நம்முடைய அப்பர் அருள்நெறி மடத்தின் சார்பாக மிக அருமையான ஒரு பதியத்தை சிந்திப்பதற்கு வாய்ப்பளித்த அதனுடைய இயக்குனர் சிவத்திருமதி சாந்தா சண்முகம் அம்மையார் அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். நிகழ்ச்சியின் தொடக்கத்தில் திருமுறைகள் விண்ணப்பம் செய்த சிவத்திருமதி மங்கையர்க்கரசி அம்மையார் அவருடைய திருவடிகளை பணிந்து வணங்கிக் கொள்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கு பற்றி நிறைவில் ஆய்வுரை ஒன்றை தொகுப்புரையாக வழங்க இருக்கிற எங்களுடைய அன்பிற்குரிய திருப்பணிச்சம்மல் கோமலையா அவர்களை வணங்கி மகிழ்கிறேன். நிகழ்ச்சியில் பங்கு பற்றி இருக்கிற அமைப்புகளை சார்ந்த அன்பர்கள் அத்தனை பேருடைய திருவடிகளையும் பணிந்து வணங்கி இன்றைய திருமுறை சிந்தனையை சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் என்னும் தலைப்பில் அமைந்த அப்பர் அருள்நெறி மடத்தினுடைய சிந்தனையை நாம் தொடர்வோமாக. இன்று நாம் சிந்திக்க இருக்கிற பதிகம் திருத்துருத்தி என்னும் தலம். அங்கே நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பாடி அருளி இருக்கிற ஒரு பதிகம். அது நம்பியாண்டார் நம்பிகளால் 2ஆம் திருமுறையில் 98வது பதிகமாக தொகுக்கப்பட்டிருக்கிற ஒரு திரு இராகம் அமைந்த நட்டராகப்பண். இந்த திருத்துருத்தி நால்வராலும் பாடப்பெற்ற திருத்தலம் என்பதோடு மட்டுமல்லாமல் ஐயடிகள் காடவர்கோன் பாடிய ஒரு அருமையான பாடலும் நிலையாமையை வற்புறுத்தி பாடுகிற ஒரு அற்புதமான பாடல் அமைந்திருக்கிற ஒரு அரிய திருத்தலம் இந்த திருத்துருத்தி என்னும் தலம். திருத்துருத்தியில் எழுந்தருள் இருக்கிற பெருமான் தித்திக்கும் சிவ பதமாக விளங்குகிறார் என்பார் மணிவாசக பெருமான். தித்திக்கும் சிவபதம் நாம் நன்றாக அந்த பாடலை அறிவோம். ஒரு தெரியா காலத்தே உளம்புகுந்த என் உளம் மன்னி கருத்திருத்தி ஊன்புக்கு கருணையிலால் ஆண்டு கொண்ட திருத்துருத்தி மேயானை தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நான் நாயடியே அணிகொள் தில்லை கண்டேனே என்று திருவாசகத்திலே கண்டபத்தில் நாம் பலமுறை பயின்றிருக்கலாம். தித்திக்கும் சிவபதம் என்றால் என்றும் நிலைத்த இன்பத்தை பேரின்பத்தை தருகின்ற வீடு வேறு என்பது பொருள். வீடு வேறாய் நின்ற இன்னொரு பெருமான் என்றெல்லாம் பெருமானை சொல்வார்கள். அப்படி இந்த திருத்தலத்தில் வீற்றிருக்கிற பெருமான் எல்லா தலத்தில் வீற்றிருக்கிற பெருமான் வீடு வேற்றை வழங்குபவர்கள் தான், ஐயப்பாடில்லை என்றாலும் இங்கே நம்முடைய மணிவாசக பெருமான் சிறப்பாக குறிப்பிடுகிறார். தித்திக்கும் சிவபதத்தை அருத்தியினால் நாயடியேன் அணிகொள் தில்லை கண்டேனே என்று இங்கே இருக்கிற சிவபதத்தை நான் அங்கே கண்டு மகிழ்ந்தேன் என்று பாடுவார். அப்படிப்பட்ட திருத்தலம் ஆகிய திருத்துருத்தியை சிந்திக்கிற ஒரு நல்ல வாய்ப்பை எனக்கு இந்த அம்மையார் தந்திருக்கிறார்கள். என்ன சிறப்பு என்றால் இன்று 108வது அமர்வு. 108 என்பது சைவத்திலே ஒரு சிறப்பான எண். இன்று எரிபத்த நாயனாருடைய குரு பூஜை. எல்லாவற்றுக்கும் மேலாக இந்த திருத்தலத்தில் நாம் எங்கே பயிலுகிறோம்? இந்த திருத்தலத்தில் காவிரியினுடைய தென்கரையிலே மிக கம்பீரமாக எழுந்திருக்கிற ஒரு மேல்நிலை பள்ளியிலே 25 ஆண்டுகள் நான் பணி நிறைவு செய்கிற காலம் வரை 25 ஆண்டுகள் பணியாற்றிய ஒரு அற்புதமான திருத்தலம். பல முறை நான் இந்த திருக்கோயிலுக்கு சென்றிருக்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு திருத்தலத்தை பற்றி சிந்திப்பதற்கு இது இனிமையான பதிகம், எளிமையான பதிகம். இவற்றை சிந்திப்பதற்கு வாய்ப்பளித்த நம்முடைய சாந்தாமையார் அவர்களுக்கும் எங்களுடைய அன்புக்குரிய திருப்பணிச்சம்மல் கோமலையா அவர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த நன்றியினை வணக்கத்தினை தெரிவித்துக் கொண்டு நாம் இந்த திருத்துருத்தியை பற்றி திருத்துருத்தியினுடைய வரலாற்றை மிக சுருக்கமாக ஒரு 5 மணி துளிகளில், ஏனென்றால் பதிக சிந்தனை தான் நமக்கு சொல்லிய பாட்டின் பொருள் உணர்ந்ததுதான் இன்றியமையாதது. திருப்பதிக சிந்தனையோ திருக்கோயில் அமைப்பை பற்றியோ நாம் இங்கே சிந்திக்க வேண்டிய அவசியமில்லை என்றாலும் இங்கே எழுந்தருள் இருக்கிற பெருமானுடைய திருநாமம் சொன்னவார் அறிவார் என்பது. அந்த சொன்னவார் அறிவார் என்ற பெயர் ஏன் வந்தது? திருத்துருத்தி என்னும் திருத்தலம்
அந்த திருத்தலத்துக்கு திருத்துருத்தி என்னும் பெயர் ஏன் வந்தது என்பதை மட்டும் பார்ப்பதற்கு நாம் வரலாறு தேவை. அந்த வகையில் மட்டும் பார்த்துவிட்டு நாம் தொடர்ந்து செல்லலாம் பதிகத்துக்குள்ளே. இது மயிலாடுதுறையிலிருந்து குடந்தை செல்கிற சாலையிலே ஒரு 10 அல்லது 12 கிலோமீட்டர் தூரத்திலே அமைந்திருக்கிற ஒரு தலம். இப்பொழுது குத்தாலம் என்று வழங்கப்படுகிற தலம். தென்காசிக்கு அருகிலே இருக்கிற திருக்குற்றாலம் வேறு, அது குறும்பலா என்றும் நானா என்றும் குற்றாலம் என்றும் பாடுவது அது வேறு. இது குத்தாலம். ஏன் இது குத்தாலம் என்று பெயர் வந்தது என்றால், உத்தாலம் என்னும் மரம் தலமரமாக இங்கே அமைந்திருக்கிறது. உத்தாலம் அது ஒரு வகையான ஆத்தி மரம். அதை பற்றிய சிறிய செய்திகளை நாம் பின்னாடி பார்க்கலாம். அதனால இந்த திருத்தலத்துக்கு குத்தாலம் என்று பெயர். இந்த குத்தாலத்துக்கு 7ஆம் நூற்றாண்டில் நம்முடைய ஞானசம்பந்த பெருமானுடைய காலத்திலேயும் அப்பர் சுவாமிகள் காலத்திலேயும் 9ஆம் நூற்றாண்டில் வாழ்ந்த நம்முடைய நம்பியாரூர் காலத்திலேயும் மணிவாசக பெருமானுடைய காலம் எல்லையை நம்மால் வரையறை செய்ய முடியவில்லை என்றாலும் அவருடைய காலத்திலேயும் இது திருத்துருத்தி என்னும் பெயரில் தான் அமைந்திருக்கிறது. துருத்தி என்றால் திருத்துருத்தி. துருத்தி என்றால் என்ன என்றால் ஆற்றுக்கு இடையே உள்ள ஒரு திட்டு போன்ற பகுதியை தான் துருத்தி என்பார்கள். எனவே ஒரு காலத்தில் காவிரி ஆறானது மேற்கிருந்து கிழக்கு நோக்கி ஓடி வருகிற பொழுது ஒரு இரண்டாக கிளைத்து இடையிலே ஒரு திட்டு போன்ற பகுதியாக இருந்திருக்க வேண்டும் இந்த தலம். அப்பொழுது அதுக்கு திருத்துருத்தி என்னும், துருத்தி என்றால் ஆற்றடை குறை என்பதுதான் பொருள். அவ்வாறு அமைந்திருந்த தலம் காலப்போக்கில் காவிரியானது 2 பகுதியும் ஒன்றாக சேர்ந்து திருக்கோயிலுக்கு வடபால் சென்று விட இந்த திருத்துருத்தி என்பது காவிரி தென்கரை தலத்தினுடைய 37வது தலமாக அமைந்திருப்பதை நாம் அறிகிறோம். இந்த திருத்துருத்தி என்பது ஆற்றடை குறை என்பதற்கு நம்முடைய நாவுக்கரச பெருமானுடைய 4ஆம் திருமுறை பாடல் ஒன்றில் சான்று இருக்கிறது. அதை மட்டும் நான் சொல்லுகிறேன். பொன்னியின் நடுவுதன்னுள், பொன்னியின் நடுவுதன்னுள், பொன்னி என்பது காவிரி, அதற்கு நடுவுல அதாவது திட்டு போன்ற தீவு போன்ற பொன்னியின் நடுவுதன்னுள் பூம்புணல் பொலிந்து தோன்றும், பூம்புணலுக்கு இடையே அழகாக காட்சி அளிக்கின்ற துண்ணிய துருத்தியானை நெருங்கி விளங்குகின்ற துருத்தி என்னும் திருத்தலத்தில் எழுந்தவர் இருக்கிற பெருமானை தொண்டனான் கண்டவாரே என்று அப்பர் சுவாமிகள் பாடுவதிலிருந்து காவிரி ஆற்றினுடைய இடைக்குறை பகுதியிலே தான் இந்த துருத்தி அமைந்திருந்தது என்பதை நாம் உணரலாம். இந்த திருத்தலத்துக்கு ஒரு தொடர்பு கோமலில் தொடங்கி, அதாவது தேரெழுந்தூரில் தொடங்கி, இன்று திருவழுந்தூர் என்று சொல்லப்படுகிற அன்று திருவழுந்தூர், இன்று தேரெழுந்தூர். அந்த திருவழுந்தூரிலிருந்து கோமல், கோமாலிலிருந்து திரு ஆவடுதுறை, திரு ஆவடுதுறையிலிருந்து திருத்துருத்தி, திருத்துருத்தியிலே திரு வேள்விக்குடி, எதிர்கொள்வாடி, திருமணஞ்சேரி என்று இந்த தலங்களுக்கிடையே ஒரு பெரிய வரலாற்று தொடர்பு, சிவ மகா புராண தொடர்பு இருக்கிறது. நம்ம அவற்றையெல்லாம் இப்பொழுது சிந்திப்பதற்கு நேரம் இல்லை. ஆனால் ஒன்றை மட்டும் பார்க்கிறோம். இந்த திரு ஆவடுதுறைக்கு வந்த அம்மையார் அங்கே திருவழுந்தூரிலே பசுவாக சபிக்கப்பட்டார். பெருமானாலே பசுவாக சபிக்கப்பட்டவர் திருவாவடுதுறைக்கு வருகிற பொழுது முக்தி அடைகிறது. பசுத்தன்மையை நீங்கி உமையம்மையாராக மாறுகிறார். திருமண பருவத்தோடு இருக்கிறார். அப்பொழுது அவருக்கு ஒரு நினைவு வருகிறது. இந்த திருத்தலத்தில் வரதமா முனிவர் என்ற ஒரு முனிவர் உமையம்மையை தன்னுடைய மகளாக பிறக்க வேண்டும் என்று நெடுங்காலமாக தவம் செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய விருப்பத்தையும் நிறைவேற்ற வேண்டும், இங்கேயும் நாம் எடுத்துள்ள வேண்டும் என்ற நோக்கில் அம்மையார் ஓம மகம் வேள்வியிலிருந்து தோன்றுகிறார். வேள்வியில் தோன்றிய அந்த குழந்தையை அந்த வரதமா முனிவர் வளர்க்கிறார். திருமண பருவம் எய்துகிறார். திருமண பருவம் எய்திய அம்மையார் காவிரி கரையிலே நாள்தோறும் சென்று மணலாலே லிங்கம் பிடித்து வைத்து வழிபாடு செய்து கொண்டிருக்கிறார். 7 நாட்கள் ஆயின. 8வது நாள் பெருமானே வந்து விடுகிறார். பெருமான் வந்து அம்மையாருடைய கரம் பற்றுகிறார். கரம் பற்றுகிற பொழுது அம்மையார் சொல்லுகிறார், இங்கே அம்மையார் என்ன சொல்கிறார் என்றால், நீங்களே சொன்ன விதிப்படி பெற்றோர்கள் முன்னிலையில் நாம் திருமணம் செய்து கொள்ள வேண்டும் என்று அம்மையார் தெரிவிக்கிறார். அப்பொழுது பெருமான் சொல்கிறார், நாம் சொன்னதை நாமே செய்ய வேண்டும் என்று அந்த பெற்றோர்கள் கண்டு மகிழ திருமணம் புரிந்து கொள்வதாக இந்த வரலாறு, தலைமுறான் வரலாறு வருகிறது. அதனாலேதான் தான் சொன்னவாறு தானே அறிந்ததனாலே அவர் பெருமானுக்கு சொன்னவாறு அறிவார் என்னும்
திருப்பெயர் வந்தது. சொன்னவார் அறிவார். வடமொழியிலே உத்தவேதீஸ்வரர். அம்மையாருடைய பெயர் அரும்பண்ண வளமுலையாள் அல்லது பரிமள சுந்தநாயகி, மிருதம் குழாம்பிகை என்றெல்லாம் சொல்லப்படுகிறது. கைலை மலையிலிருந்து அம்மையை திருமணம் செய்து கொள்ள வருகிற பொழுது அந்த பெருமானுக்கு குடைபிடித்து வந்தது உத்தால மரம். அந்த உத்தால மரம் இப்பொழுது திருக்கோயிலே தலைமரமாக இருக்கிறது. பெரும்பாலும் எங்கேயும் காண முடியாத அத்திமரத்தினுடைய ஒரு வகை. அப்போ பெருமானுக்கு துணையாக வந்தார் விநாயகர். துணை வந்த விநாயகர் அவரும் திருக்கோயிலே இருக்கிறார். இதுதான் இந்த தலத்தை பற்றிய ஒரு சிறு குறிப்பு. இன்னும் சிலவற்றை மட்டும் சொல்கிறேன். இந்த தலம் பல சிறப்புகளை உடையது என்றாலும் நம்முடைய சுந்தரமூர் சுவாமிகள் திருவாவடுதுறைக்கு வந்து இங்கே வருகிற பொழுது அவருக்கு ஒரு தோல் நோய் வந்தது. மின்னுமா மேகங்கள் என்னும் பாடலை பாடி அந்த தோல் நோய் வருகிற பொழுது அவர் பெருமானை வழிபாடு செய்ய, பெருமான் இந்த கோயிலில் இருக்கிற வடமால் குளத்திலே இருக்கிற அதை பத்ம தீர்த்தம் என்று சொல்கிறார்கள். அந்த குளத்திலே நீ மூழ்குவீனானால் இந்த நோய் நீங்க விடும் என்று சொல்ல, அதை போலவே அவரும் அந்த குளத்தில் நீராடி தன்னுடைய நோயை தீர்த்து கொண்டார். உடற்பிடி தீர்ந்தது. அவருடைய அந்த அந்த குளத்தின் கரையிலே அவருக்கு ஒரு சன்னதியும் கோயிலும் இருக்கிறது. அதை தன்னுடைய அந்த மின்னுமா மேகங்கள் என்று தொடங்குகிற அந்த பாடலில் என்னுடம்பு அரும்பினி இடர்கெடுத்தானே என்று நம்பியாரோடு பாடிய அகச்சான்று அவருடைய உடலில் ஏற்பட்ட நோயினை தீர்த்த வரலாற்றையும் சொல்லுகிற செய்தியை நாம் பார்க்கிறோம். இப்படி இந்த வரலாறு மிகப்பெரிய வரலாறு செல்கிறது. அந்த கைலையில் வந்த உத்தால மரம் இப்பொழுது தலைமரமாக இருக்கிறது. அங்கெல்லாம் பாத்தீங்கன்னா அந்த அம்மை திருக்கோயில் அமைப்புகளை எல்லாம் நான் சொல்வேன், நீண்ட நேரமாகும். எனவே அவற்றை எல்லாம் தவிர்த்து விட்டு இப்போது நாம் பதிகத்துக்கு செல்லலாம். பதிகத்துக்கு செல்கிற பொழுது நம்முடைய நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் எந்த சூழ்நிலையில் இந்த பதிகத்தை பாடுகிறார் என்றால், அவர் திருவழுந்தூருக்கு வருகிறார். திருவழுந்தூர் என்று நான் சொல்வது தேரழுந்தூரைத்தான். இங்கே இருக்கிறது மயிலாடுதுறை பக்கத்தில் இருக்கிறது திரு இந்தளூர். அது பஞ்சரங்க தலங்களில் ஒன்றாகிய பரிமள ரங்கநாத பெருமான் எழுந்தருள் இருக்கிற ஒரு தலம் திரு இந்தளூர். அது தேரழுந்தூர் என்று இப்பொழுது வழங்கப்படுவது திரு இளந்தூர். அந்த திரு இளந்தூர்ல வழிபாடு செய்த நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் அங்கிருந்து புறப்பட்டு பல தலங்களில் தரிசித்துக் கொண்டே வருகிறார். அப்போதான் பாருங்க, மண்ணு மாமடம் மகிழ்ந்த வான்பொருளினை வணங்கி மாமடம் மண்ணினையே என்று அந்த தேரழுந்தூர்ல எழுந்தருள் இருக்கிற பெருமானை சொல்வார்கள். மாமடம் மண்ணினையே என்று ஒரு பதிகம் முழுவதும் வரும். அப்படி மண்ணும் மாமடம் மகிழ்ந்த வான் பொருளினை வணங்கி மிகச்சிறந்த உயர்ந்த பொருளாக வழங்குகிற பெருமானை வழிபாடு செய்துவிட்டு பன்னு பாடலில் பதிக இன்னிசையோடு பரவி அங்கே தொழுமாறு வந்தார், துயர் தீர வல்ல அழ்வார் வல்லார் என்று ஒரு அருமையான பதிகம் பாடியிருப்பார். அதையெல்லாம் பாடி முடிச்சுட்டு பொன்னிமானதி கரையில் மீண்டு போந்தடைந்து சொன்னவார் அறிவார்தமை துருத்தியில் தொழுதார். அப்படியே வழிபாடு செய்து கொண்டே வந்தவர் சொன்னவார் அறிவார் ஆகிய இந்த உத்தவேதீஸ்வரர் எழுந்தருள் இருக்கிற திருத்துருத்தியிலே தொழுதார். தொழுதவர் என்ன பாடினார் என்பதை பாடுகிறார். அதைத்தான் நாம் இன்று சிந்திக்க இருக்கிறோம். திரைத்தடம் புனல் பொன்னிசூழ் திருத்துருத்தியினில், திரைத்தடம் புனல் பொன்னிசூழ் திருத்துருத்தியில் பெரிய புராணத்துல ஞானசம்பந்த வரலாற்றிலே அவருடைய புராணத்தில் வருகிற 436வது பாடல். திரைத்தடம் புனல் பொன்னிசூழ் திருத்துருத்தியினில், காவிரியினுடைய நீர் சூழ்ந்திருக்கிற திருத்துருத்தியினில் பறைத்தலை பசும்பொன் எனும், இதான் அந்த பாட்டினுடைய பதிகத்தினுடைய தொடக்கம். பறைத்தலை பசும்பொன் எனும் வண்டமிழ் பதிகம் உரைத்து மெய்யுற பணிந்து போந்து உலவும் மன்னதியின் கரைக்கண் மூவலூர் கண்டுதலார் கடல் பணிந்தார். அப்படியே போனவர் நேராக மயிலாடுதுறை வருகிற வழியில் இடையிலே இருக்கிற மூவலூர் என்னும் திருத்தலத்தில் வழிபாடு செய்தார் என்று வருகிறது. மூவலூர்ல பாடியிருக்கிறார், நமக்கு கிடைக்கல. அது ஒரு வைப்பு தலமாக விளங்குவதை நாம் அறிவோம். இப்போ இதுதான் இந்த ஞானசம்பந்த பெருமான் பாடுவதற்கு வந்த சூழ்நிலை. தல வழிபாட்டுல 5வது தல பயணத்தில் இங்கே வருகிறார். இதற்கு முன்பு ஒரு தடவை வந்திருக்கிறார். அப்பொழுது திருத்துருத்தியையும் திருவேள்விப்படி இணைத்து பாடியிருப்பார். இப்போ திருத்துருத்தியை மட்டும் பாடுகிறார். இங்கே இது தென்கரைத்தெல்லாம் 5வது தலப்பயணத்துல வர்றாரு. இங்க திருவழுந்தூர் வந்துவிட்டு இங்கே சொன்னவார் அறிவார் எழுந்தருள் இருக்கிற இந்த திருத்துருத்தி என்னும் தலத்தில் வழிபாடு செய்ய வருவார். வரைத்தலை பசும்பொன் எனும் வண்டமிழ் பதிகம் உரைத்து இந்த பதிகத்தை பாடி மெய்யுற பணிந்து பெருமானுக்கு முன்னாரை வீழ்ந்து வணங்கி உலவும் அந்நதியின் கரைக்கண், அந்த நதியினுடைய வழியாகவே மூலூர், ஆனா காவிரியார் வழியா அப்படியே வந்தாக்கா மூலூர் வரலாம், மயிலாடுதுறை வரலாம், எல்லா ஊருக்கு வரலாம். அவ்வாறு வந்தார் என்று இந்த
பெரிய புராணத்தில் அவருடைய வரலாறு சொல்கிறது. இப்போது நம்முடைய பதிகத்துக்கு செல்கிறோம். மிக அருமையான பதிகம், மிக எளிமையான பதிகம், இனிமையான பதிகம், இப்படி பல சிறப்புகளை உடைய இந்த பதிகம் நட்டராகம் என்னும் பண்ணில் அமைந்த பதிகம். அதற்கு முன்னாலே திரு இராகம் என்று போட்டிருப்பார்கள். பெரும்பாலும் திரு இராகம் என்றால் என்ன, நட்டராகம் என்றால் என்ன, இதெல்லாம் பற்றி நாம் சிந்திக்கிறதே இல்லை. அதை மட்டும் ஒரு 2 மணித்துளிகள்ல சொல்லிட்டு நான் போயிருந்தேன். எப்பொழுதும் நீக்கரிய இன்பத்து இராகம் என்றது நட்டராக இந்த திரு இராகத்துக்கு பொருள். ராகம் என்பது என்ன என்றால், இந்த இடத்துல இது அராகம் என்ற சொல்லுதான் காலப்போக்கில் இராகம் என்றாயிற்று. தொல்காப்பியர் காலத்துல இது அராகம் என்று பெயர். அது முடிசை இது அராகம் என்னும் என்றும் சொல்லப்படும். நெகிழ்ந்த ஓசையவாகிய, நீங்க இந்த பாட்டை படிச்சு பாத்தீங்கன்னா நெகிழ்ந்த ஓசை இருக்கும். அந்த நெகிழ்ந்த ஓசை என்னங்கிறத பாட்டு நம்ம படிக்கிறவங்களுக்கு தான் தெரிந்து கொள்ளலாம். நெட்டெழுத்துக்கள் கூடுமானவரை விரவாது, குற்றெழுத்துக்களையே தொடர்ந்து வரும். வரைத்தலை பசும்பொன் நடு பசும்பொன்னோடு அருங்கலங்கள் ஒந்தி வந்து இறைத்தலை சுமந்து கொண்டேறின் திலங்கு காவிரி. இது வரைக்கும் 2 அடியில 2 நெட்டெழுத்தா வந்திருக்கு. பெரும்பாலும் குற்றெழுத்துக்களே தொடர்ந்து வர இடையறப்படாது பாடல் முழுவதும் தொடர்ந்து முடியும் நிலையில் முடுகிய ஓசையினை உடையதாய் வருவதற்கு அராகம் என்று பெயர் உண்டு. இந்த அராகம் தான் காலப்போக்கில் திரு இராகம் ஆயிற்று என்பதை தொல்காப்பியத்தின் வாயிலாக நாம் அறிகிறோம். அதை பற்றிய நிறைய தகவல்கள் இருக்கின்றன. அவற்றையெல்லாம் இப்பொழுது நாம் தவிர்த்து விடுவோம். அடுத்து இன்னொரு செய்தி. இப்போ நட்டராகம் என்ற ஒரு பண்ணிலை பகற்பண், இரவு பண், பொதுப்பண் என்று 3 வகையாக பிரிப்பார்கள். 103 பண்களிலே 22 பண்கள் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார். அதுல இதுல 10 பகல் பண் எத்தனை, இரவு பண் எத்தனை, பொது பண் எத்தனை என்று பிரிப்பார்கள். அந்த வகையில் நட்டராகம் என்பது பகற்பண். பகல்ல எப்படின்னு கேட்டீங்கன்னா, காலம்பரை 6 மணில இருந்து இரவு மாலை 6 மணி வரைக்கும் உள்ள நேரம் பகல். அதை என்ன பண்ணுவார்கள் என்றால், நாழிகை வரையறை செய்வாங்க. 3 நாழிகையாக வரையறை செய்வார்கள். அந்த 3 நாழிகையாக வரையறை செய்கிற பொழுது 15 நாழிகையிலிருந்து 18 நாழிகை வரை, அதாவது பகல் 12 மணியிலிருந்து 1:30 மணி வரைக்கும் பாடுகிற ராகம் தான் இந்த நட்டராகம். இதெல்லாம் ரொம்ப துல்லியமாக ஆய்வு செய்திருக்கிறார்கள். பன்னிரு திருமுறை வரலாறு என்ற ஒரு அற்புதமான நூல். அதிலே அண்ணாமலை பல்கலைக்கழகத்தினுடைய தமிழ் பேராசிரியர் வெள்ளைவாரணனார் என்பவர் இந்த பகற்பண், இரவு பண், பொதுப்பண் இவற்றை பாடுகின்ற நேரம் இவற்றை எல்லாம் சொல்லியிருக்கிறார். அந்த வகையிலே நட்டராகம் என்பது இன்று அந்த நட்டராகம் பத்துவராளி என்னும் இசையில் பாடப்படுகிற ராகமாக இருக்கிறது என்று சொல்லி இப்பொழுது நம்முடைய பதிகத்துக்குள் நாம் செல்வோமாக. முதல் அருமையான பாடல் திருச்சிற்றம்பலம். எளிமையான பதிகம், ஒண்ணும் பொருள் சிக்கல் எதுவும் இல்லாத மிக எளிமையான பதிகம்தான். வரைத்தலை பசும்பொனோட அருங்கலன்கள் உந்தி வந்து இறைத்தலை சுமந்து கொண்டு எரிந்திலங்கு காவிரி கரைத்தலை துருத்திமுக்கு இருப்பதே கருத்தினாய் உரைத்தலை பொலிந்துனக்கு உணர்த்துமாறு வல்லமே என்று ஞானசம்பந்த பெருமான் ஒரு வினாவை எழுப்புகிறான். பெருமானுக்கு போய் நம்மால உணர்த்த முடியுமா? ஏன்னா அவர் உரைத்தலை பொலிந்தவர். அது என்ன உரைத்தலை பொலிதல் பார்க்கலாம். முதல் 2 அடிகள்ல காவிரியினுடைய சிறப்பை சொல்றார். காவிரி எப்படி வருகிறது? வரைத்தலை பசும்பொனோடு, வரைன்னா மலை, தலைன்னா உச்சி, மலையினுடைய குடகுமலையினுடைய உச்சியில இருந்தான வருகிறது. அங்கிருந்து பொன்னையெல்லாம் மாறி வருகிறது, மணியெல்லாம் மாறி வருகிறது, அழகிய கண்களை எல்லாம் மாறி வருகிறது. இன்னும் சொல்ல போனால் யானையின் தந்தங்கள், மயில் பீலிகள், நிறைய சந்தன மரக்கட்டைகள், அகில் மரக்கட்டைகள், இப்படி எண்ணற்ற வளமிக்க பொருள்களை எல்லாம் காவிரி ஆறு வாரி வருவதாக நாம் பல இடங்களிலே பார்த்திருக்கிறோம். இந்த பாடலை பொறுத்தவரை வரைத்தலை என்றால் மலையினுடைய உச்சியிலே இருக்கிற பசும் பொன்னோடு, பொன் ஒடு என்றால் பொன்னோடுன்னு வர வேண்டும். அது தொகுத்தல் தியானம். பொன்னோடு பசும் பொன்னோடு அருங்கலன்கள், விலை மதிப்பற்ற நல்ல அணிகலன்களை எல்லாம் காவிரி உந்தி வருகிறது. உந்துதல் என்றால் தள்ளி கொண்டு வருகிறது. அவ்வாறு தள்ளி கொண்டு வந்து இறைத்து ஒலிக்கிறது. இறைச்சல் என்றால் ஒலி. இறைத்து ஒலித்து அலை சுமந்து கொண்டு அந்த பசும் பொன்னையும் அருங்கலன்களையும் உந்தி வருகிறது அல்லவா? அதை எதை உந்தி வருகிற பொழுது எங்கே சுமந்து வருகிறது என்றால், அழைத்து வருகிற நீர் வழியாக சுமந்து கொண்டு எரிந்திலங்கு காவிரி, 2 பக்கங்களிலும் கரையை நோக்கி வீசி எரிகின்ற அருங்கலங்களையும் பசு பொன்களையும் வீசி எரிகின்ற விளக்கமான காவிரி. அந்த காவிரி கரை தலையிலே, காவிரி கரைத்தலை, கரைத்தலை என்பது இப்பொழுது திருத்துருத்தியாக இருப்பானால் இந்த அந்த திட்டினுடைய ஒரு பகுதியில புக்கு இருப்பதே, அந்த திருத்துருத்தி என்னும் தலத்தில் புகுந்து
இருப்பதுதான் உனக்கு கருத்து. பெருமானே உனக்கு கருத்து. கரைத்தலை துருத்தி புக்கு இருப்பதே கருத்தினாய். அப்படிப்பட்ட கருத்தை உடையவராக நீ இருக்கிறாய். இந்த கருத்தை உடைய நீ எப்படிப்பட்டவர்னா உரைத்தலை பொலிந்தவர். உரைத்தல் என்றால் சொல்லுதல் அர்த்தம். பெருமான் எண்ணும் எழுத்தும் கண் ஆனாய் போற்றி என்றும் சொல்லும் பொருளும் என நடமாடும் துணைவர் என்றும், இன்னும் அதோடு மட்டுமல்லாமல் பெருமான் எவற்றையெல்லாம் உணர்த்தினார் என்றால் வேதத்தையும் சிவாகங்களையும் உரைத்தவர். உரைத்தலை பொலிந்த என்றால் எண்ணும் எழுத்தும் சொல்லும் பொருளும் வேதமும் அங்கமும் ஆகமமும் ஆகிய எல்லாவற்றையும் உரைத்து அதனாலே பொலிவு பெற்று விளங்குகிற பெருமானே உனக்கு உணர்த்துமாறு வல்லமே. அப்படிப்பட்ட பேரறிவு பிழம்பாகிய உனக்கு சிற்றறிவுடைமையாகிய நான். ஏனென்றால் பெருமானுடைய அறிவு வியாபக அறிவு, நம்முடைய அறிவு ஏகதேச அறிவு. ஏகதேச அறிவுடையவராகிய நாம் வேறறிவாக வியாபக அறிவுடைய பெருமான். அவர் எப்படிப்பட்ட உரைத்தலை உடையவர் என்றால் எண்ணாகவும் எழுத்தாகவும் சொல்லாகவும் பொருளாகவும் வேதமாகவும் அங்கமாகவும் ஆகமங்களாகவும் எல்லாவற்றையும் சொல்லுகின்ற ஆற்றல் மிக்கவராக விளங்குகிறார். அதோடு மட்டுமல்ல, புராணங்கள், இதிகாசங்கள், விருதிகள், திருமுறைகள், தோத்திரங்கள், சாத்திரங்கள் அத்தனையும் சொன்னவர் பெருமான் தான். அவர் சொன்னதுதான் முதல் நூல். அதனாலேதான் அவரை சொல்லுகிற பொழுது வினையின் நீங்கி விளங்கி அறிவின் முனைவன் கண்டது முதல் நூலாகும் என்றார்கள். முதல் நூல் எது என்றால் நாம் வழிநூலையும் சார்பு நூலையும் தான் நாம் செய்யலாமே தவிர முதல் நூல் என்பது பெருமான் தந்தது. பெரிய புராணம் முதல் நூல். எப்படி என்றால் உலகெல்லாம் என்று தொடங்கி உலகெல்லாம் என முடிகிறது. உலகெல்லாம் என்று தொடக்கி அடி எடுத்து கொடுத்தவர் யார்? பெருமான் தானே. எனவே அப்படி முதல் நூல் எல்லாம் பெருமான் தந்ததுதான். அதான் சொல்லுவார், வினையின் நீங்கி பெருமான் இயல்பாகவே பாசங்களின் நீங்கியவன், பாசங்களை பற்றாதவன், விளங்கி அறிவை உடையவன். நம்மை போல உணர்கிற அறிவு உடையவன் அல்ல பெருமான், விளங்கி அறிவுடையவன். அப்ப வினையின் நீங்கி விளங்கி அறிவின் முனைவனாக விளங்குகின்ற பெருமான் கண்டதுதான் முதல் நூல். அப்படிப்பட்ட முதல் நூலை சொல்லுகின்ற உரைக்கின்ற ஆற்றல் மிக்க உனக்கு பெருமானே நாங்கள் எதை உணர்த்துவதில் வல்லவர்கள்? எதுவும் இல்லை என்பதுதான் பொருள். உரைத்தலை பொலிந்துனக்குன்னு இருக்கணும். பொலிந்த உனக்குன்னு பிரிச்சு போட்டிருக்கிறாங்க. ஆனா உண்மையிலே பொலிந்துனக்கு என்பதுதான் பாட்டுல இருந்தது. அங்கே அகரம் தொக்கது, அது இலக்கணம். சரிங்க, பொலிந்த உனக்கு என்றால் நீங்கள் பிரித்து வைத்துக் கொள்ளுங்கள். உரைத்தலை பொலிந்த உனக்கு உணர்த்துமாறு வல்லமே. உனக்கு உணர்த்துகின்ற ஆற்றல் எங்களுக்கு உண்டா? புரியாதவர்களுக்கு சொல்லித்தரலாம், அறியாதவர்களுக்கு சொல்லி தரலாம். சொன்னவாறு அறிகின்ற உனக்கு எதை சொன்னாலும் சொல்வதற்கு முன்பாகவே அவற்றை நன்றாக விளங்கி கொண்டு செயல்படுத்துகிற உனக்கு அறிவுறுத்துகிற ஆற்றல் எமக்கு உண்டா? இல்லை இல்லை என்பதுதான் பொருள். உரைத்தலை பொலிந்த உனக்கு உணர்த்துமாறு வல்லமே. வல்லமே என்றால் ஏகாரம் வினா பொருளில் எதிர்மறையை தருகிறது. வல்லமே என்றால் வல்லமோ? இல்லை, எங்களால் முடியவில்லை, நாங்கள் வல்லவர்கள் இல்லை. ஏனென்றால் நீ உரைத்தலை பொலிந்தவன். உரைத்தலை பொலிதல் என்று நிறைய சொல்லிட்டேன். அப்படிப்பட்ட பொலிதலாகி உனக்கு பொலிந்த உனக்கு உணர்த்துகின்ற வல்லமை எங்களுக்கு இல்லை என்று இந்த முதல் பாடல் சொல்லுகிறது. அடுத்த 2வது பாடல் பாருங்க. 11 பாடல் சொல்ல வேண்டியிருப்பதனால் நான் விரைந்து செல்கிறேன். அடுத்தடுத்து அகத்தியோடு வன்னி கொன்றை கோவிலம் தொடுத்துடன் சடை பெய்தாய் துருத்தியாய் ஓர் காலனை கடுத்தடி புறத்தினால் நிறத்துரைத்த காரணம் எடுத்தெடுத்து உரைக்குமாறு வல்லமாகில் நல்லனே. இப்படி எடுத்தெடுத்து சொல்லுகின்ற ஆற்றல் எங்களுக்கு இருக்குமானால் அது எங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை தரும். பெருமானுடைய வரலாறை தருகிற, பெருமானுடைய புராண வரலாற்றை சொல்லுகிற ஆற்றல்களை எல்லாம் எங்களுக்கு பணி தந்து அவற்றையெல்லாம் சொல்லுகிற ஆற்றல் எமக்கு இருக்குமானால் நாங்கள் நல்லவர்களாவோம், நன்மை அடைவோம் என்று இந்த பாடல் சொல்கிறார். பாருங்க, அடுத்தடுத்து பெருமான் தலையில் என்னென்னலாம் சூடி இருக்கிறார்னு முதல் 2 வரை சொல்றார். அடுத்தடுத்து வரிசையா அகத்தியோடு வன்னி கொன்றை பூவிளம் தொடுத்து உடன் சடை பெய்தாய். என்னத்தெல்லாம் சாமி தலையில வச்சிருக்கிறாரு? அகத்தி தழை. இதுவரைக்கும் கேட்டதில்லை, ரொம்ப புதுசா இருக்கு. அகத்தி தழை, வன்னித்தழை, கொன்றை மலர், கூவிளம்னா வில்வம் ஆகிய இவற்றையெல்லாம் ஒன்றாக தொடுத்து உடன் சடை பெய்தாய், உன்னுடைய சடாமுடி மேலே வைத்திருக்கிறாய். துருத்தியாய், துருத்தி என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளிருக்கிற பெருமானே, ஓர் காலனை, ஓர் காலன். ஓர் காலன் என்றால் அவன் ஒப்பற்ற காலன். ஓர் என்ற சொல்லுக்கு ஒப்பற்ற ஒரு பொருள் உண்டு.
ஓர் என்ற சொல்லுக்கு ஆராய்தல் என்று ஒரு பொருள் உண்டு. ஓர் காலன் என்றால் அவன் ஒப்பற்ற காலன். ஏனென்றால் யாராக இருந்தால் என்ன, அந்த மார்க்கண்டேயன் எவளை பெற்றவனாக இருந்தாலும் அவனுடைய காலம் முடிந்து போகிற பொழுது அவனை பிடிக்கிறதுல சில தவறுகள் செய்து விட்டான் என்பதுதான் வேற விஷயமே தவிர அவன் பிடிக்க வந்தது சரி. எனவே இப்படியெல்லாம் நாம் அந்த ஒப்பற்ற தன்மையோடு குறித்த காலத்தில் அவன் பிடிக்கிறதுனால பேரு காலன் என்ற பெயர். அந்த ஓர் காலனை இன்னும் ஆராய்கின்ற தன்மையுடைய காலம். என்ன ஆராய்ச்சி பண்ண வேண்டும் என்றால், பெருமானை வழிபாடு செய்து கொண்டிருக்கிறான் என்ற ஒன்றை மட்டும் புரிந்து கொள்ளாமல் அவன் அந்த கயிறை வீசினான். அதை தெரிந்து கொண்டிருந்தால் செய்ய மாட்டான். இப்படிப்பட்ட சிந்தனைகளை எல்லாம் நாம் கொள்ள வேண்டும். இப்படிப்பட்ட ஓர் காலனை கடுத்து மார்க்கண்டேயனை வீசிய கயிறு பெருமானுக்கும் சேர்த்து வீசப்பட்டனாலே சினந்து, கடுத்தல் என்றால் சினந்து, அடிப்புறத்தினால் நிறத்து உதைத்த காலம். காலனை காலால் உதைத்தான்னு சொல்லியிருப்பான் இதுவரைக்கும் எத்தனையோ பாடல்ல. இந்த பாடல பாருங்க, அடிப்புறத்தினாலே கால் திருவடியினுடைய புறங்காலாலே அவனுடைய நிறம்னா மார்பு, மார்புல உட்றாரா உத சாமி. அடிப்புறத்தினால் நிறத்து உதைத்த காரணம், அவருடைய மார்பில் உதைத்த காரணத்தை எடுத்தெடுத்து உரைக்கும் ஆறு, எடுத்தெடுத்து திரும்ப சொல்லுகின்ற வழி. பெருமானுடைய அளப்பெரும் கருணைகளை எல்லாம் இது மார்க்கண்டேயனுக்காக செய்த ஒரு கருணை. இது வீரட்ட செயல்களிலே ஒன்று. இதையே திருமூலர் திருமந்திரத்திலே வேற மாதிரி சொல்லுவார். நேரம் இருந்தால் நம்ம கடைசியில சிந்திக்கலாம். இது காசியில் நடந்ததா கடவுரில் நடந்த என்ற ஆய்வெல்லாம் வேண்டாம். தலங்கள் யுகங்கள் தோறும் மாறி மாறி பல இடங்களில் நடந்திருக்கலாம். இப்படி இந்த வரலாற்றை திரும்ப திரும்ப நாம் சொல்லுகின்ற ஆற்றலுடையவர்களாக இருப்போமானால் ஆயில் நல்லமே நாம் நல்லவர்களாவோம், நாம் நன்மை அடைந்தவர்களாவோம். இதிலிருந்து என்ன தெரிகிறது என்றால், சிவபெருமானுடைய ஒப்பற்ற செயல்களை, அளவற்ற கருணை செயல்களை, அது அறக்கருணையாக இருக்கலாம், அறக்கருணையாக இருக்கலாம், பெருமான் செய்த அறச்செயல்களை, கருணை செயல்களை நாம் திரும்ப திரும்ப சொல்வோமானால் நாம் நன்மை அடைவோம் என்பது இந்த பாடலுடைய திரண்ட கருத்து. பெருமானை பற்றி பேச வேண்டும், பெருமானுடைய அளவற்ற கருணையை பேச வேண்டும், அவர் செய்திருக்கிற அற்புத புராண வரலாறுகளை பேச வேண்டும். அவ்வாறு பேசுவதனால் நாம் நல்லவர்களாவோம், நல்லமே என்றால் நன்மை அடைந்தவர்களாவோம் என்று இந்த பாடலில் சொல்லப்படுகிறது. இதுல பெருமான் இதுவரை சடாமுடியிலே இதெல்லாம் வச்சிருக்காருன்னு பார்த்திருக்கிறோம். கொன்றை அணிந்திருப்பார், கங்கை அணிந்திருப்பார், பாம்பு வச்சிருப்பார், பரிசுத்தம் சூடியிருப்பார், கொக்கரை அணிந்திருப்பார், ஊமத்தம் அணிந்திருப்பார் எல்லாம் பார்த்திருக்கிறோம். இங்கேதான் அகத்தி அணிந்திருக்கிறார். அடுத்தடுத்து ஒன்றன் பக்கத்துல அகத்தி தழையையும், வன்னி தழையையும், கொன்றை மலரையும், வில்வ தழையினையும் ஒன்றாக தொடுத்து சடையிலே கொண்டிருக்கிற பெருமானே, நீ துருத்தி என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளியிருக்கிறாய். ஓர் காலனை, அவன் ஒப்பற்ற காலன், ஓர்ந்து ஆராய்வதற்குரிய செயலை உடையவன். அப்படிப்பட்ட காலனை கட்டுத்து சினந்து அடிப்புறத்தினாலே, உன்னுடைய திருவடியினுடைய புறங்காலாலே அவனுடைய நிறத்து உதைத்த காரணம், அவனுடைய மார்பிலே உதைத்த காரணம். அப்ப நம்ம என்னன்னா, இது போன்ற பெருமானுடைய அட்டவீரட்ட செயல்களை எல்லாம் சொல்லிக்கொண்டே இருப்போமானால் நன்மையை பெறுவோம். பெருமானுடைய அட்டவீரட்ட செயல்களை நமக்கு தெரியவில்லையா? திருமுறைகளே நம்முடைய அருளாளர்கள் பாடி வைத்திருக்கிறார்கள். அவற்றை திரும்ப திரும்ப நாம் பாடிக்கொண்டு பொருள் பாடிக்கொண்டே இருப்போமானால் நன்மை வந்தடையும் என்பது இந்த பாடல் வழியாக உணர்த்தப்படுகிற ஒரு அருமையான கருத்து சொல்லி, அடுத்து மூன்றாவது பாடல் செல்கிறோம். கங்குல் கொண்ட திங்களோடு. பாடல் எளிமையான பாடல், இன்னும் பொருள் சிக்கலுடைய பாடல் இல்லை. கங்குல் கொண்ட திங்களோடு கங்கை தங்கு செஞ்சடை சங்கு இலங்கு வெண்குழை சரிந்திலங்கு காதம். அப்படியே தோற்றத்தை காட்டுறாரு, சுவாமியோட தோற்றம். முதல்ல சடாமுடியை காட்டினாரு. முதல் பாடல்ல பெருமானுடைய உரைக்கின்ற ஆற்றம் அதை சொன்னார். இரண்டாவது பாடல்ல பெருமானுடைய சடாமுடியில அகத்தியும், வன்னியும், கொன்றையும், வில்வமும் அணிந்திருக்கிறதா காட்டினார். இந்த மூன்றாவது பாடல்ல கங்குல் கொண்ட திங்கள்னா பிறைச்சந்திரன், கங்குல்னா இருள், இரவு நேரத்திலே தோன்றுகிற பிறைச்சந்திரனையும், கங்கை தங்கு செஞ்ச கங்கையினையும், தங்கு செஞ்சடை இரண்டையும் தங்க வச்சிருக்கிற சிவந்த சடாமுடியுடைய பெருமான் என்ன சங்கு இலங்கு வெண்குழை, காதிலே வெண்குழை அணிந்திருக்கிறார். ஒரு குழை தங்கம், ஒரு குழை சங்கம், உரிய வினோதர் திரிகோடநாதர் என்பார்கள். ஒரு காதிலே சங்கினான காதணி அணிஞ்சிருக்கிறார். குழைன்னா காதணி.
தோடு புழையும் சுருள்தோடும் என்று நாம் அந்த தொன்மை கோலத்தை திருவாசகத்திலே பார்த்திருக்கிறோம். அப்படி சங்கிலங்கு வெண்குழை, சங்கினால் விளக்கமாக செய்யப்பட்ட வெண்மையான காதடியை, அது வலப்பாகத்துல, இடப்பாகத்துல இருக்கிறது தோடு, வலப்பாகத்துல சங்கு, அங்கே தங்கத்தாலானது, இங்கே சங்காலானது. அந்த சங்கிலங்கு வெண்குழை சரிந்து இலங்கும் காதினாய், நன்று சரிந்து தொங்குகின்ற விளங்குகின்ற விளக்கமான காதையுடைய பெருமானே, பொங்கிலங்கு பூணநூல் உருத்திரமூர்த்தியே, பூநூல் அணிந்திருக்கிற உருத்திரமூர்த்தியே, மிகச்சிறப்பாக ஒளிவிட்டு ஒளி வீசி விளங்குகிற பூநூல் அணிந்திருக்கிற உருத்திரமூர்த்தியே, துருத்தி புக்கு எங்கும் நின் இடங்களா அடங்கி வாழ்வுதென்கிறோம். இதுதான் வினா. இந்த வினாவில பெருமானுடைய புகழையெல்லாம் சொல்றார். நீ துருத்தி புக்கு இருக்கிறாய், சரி, எங்கும் நின் இடங்களாக, எங்கும் உன்னுடைய இடம் தானே, எங்கும் உன்னுடைய இடங்களாக இருக்க, அதையெல்லாம் விட்டுவிட்டு ஏன் இங்கே துருத்தியில் அடங்கி வாழ்கிறாய்? அதற்கு காரணம் என் என்றால், இதன் வாயிலாக என்ன உணர்த்துகிறார் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் என்றால், பெருமானுடைய பேரொழியானது, சிவ ஒளியானது, சிவப்பிரகாசமானது யாண்டும் நிறைந்திருக்கும் என்ற தொடரைத்தான் சொல்ல விரும்புகிறார். எப்படி பாருங்க, துருத்தி புக்கு இருந்தாலும், துருத்தி புக்கும், புக்குன்னு சொல்றதை நம்ம புக்கும் என்று சேர்த்துக் கொள்ள வேண்டும். துருத்தியில் நீ புகுந்திருந்தாலும் எங்கும் நின் இடங்களா, எல்லா இடங்களும் உன்னுடைய இடம், அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி. பெருமானுடைய இடம் எங்க இருக்கிறது? எந்த இடத்துல அவர் இருக்கிறார்? எல்லா இடங்களும் இருக்கிறார். அவர் இல்லாத இடமே இல்லை. நன்றாக அறிவோம். பெருமான் இல்லாத இடம் இல்லை. அந்த பெருமானுடைய இருப்பிடத்தை சொல்லுகிற திருமூல சொல்லுவார் அல்லவா, பேரறியாத பேரொளி ஒன்றதன் பேரறியாமை விளம்புகின்றேனே. அதை என்னால் சொல்ல முடியலங்கிறார். யார் அறிவார் என்ற அண்ணல் பெருமை, யார் அறிவார் அதன் அகலம் நீளம், பேரறியாத பேரொளி ஒன்றதன் பேரறியாமை விளம்புகின்றேனே என்பார் திருமூலன். அதான் இங்கே சிவப்பிரகாசமாக பேரொளியாக எங்கும் விளங்குகின்ற அந்த பெருமான் திருத்துருத்தியில் மட்டுமல்ல யாண்டும் விளங்குகிறார் என்பதைத்தான் எப்படி சொல்கிறார்? துருத்தி புக்கும் பெருமானே, நீ துருத்தி என்னும் திருத்தலத்தில் புகுந்திருந்தும் சொன்னவாறு அறிவாளர்கள் இருந்தும் எங்கும் நின் இடங்களா, இடங்களா என்றால் இடங்களாக, யாண்டும் அதாங்க அங்கிங்கனாதபடி எங்கும் பிரகாசமாய் ஆனந்த பூர்த்தியாகி பார்க்குமிடம் எங்கும் ஒரு நீக்கமர நிறைகின்ற பரிபூர்ண ஆனந்தம் என்றெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? அப்படிப்பட்ட வியாபகத்தன்மையோடு பெருமான் விளங்குகிறார். அதைத்தான் எங்கும் நின் இடங்களாக அடங்கி வாழ்வது ஏன் என்ற ஒரு வினாவை சொல்கிறார். அந்த வினாவுக்கு என்ன விடை என்றால், பெருமான் யாண்டும் நீக்கமர நிறைந்திருக்கின்றவர், பேரொளி பிழப்பாக இருக்கிறவர், பெருமானுடைய சிவப்பிரகாசம் படாத இடமே இல்லை என்பதுதான் உண்மையான பொருள். அவர் திருத்துரித்தில் அடங்கியிருக்கலாம், மயிலாடுதுறையில் அடங்கியிருக்கலாம், எங்கு இருந்தாலும், எங்கு எழுந்தொழி இருந்தாலும் அந்த பெருமானுடைய பேரொளி புழம்பானது யாண்டும் நீக்கமர நிறைந்திருக்கிறது என்பதைத்தான் இந்த பாடல்ல எங்கும் நின் இடங்களாக அடங்கி வாழ்வது என் என்று நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் வினாவுதன் வாயிலாக நம்மை உணர வைக்கிறார். அடுத்து பாடல் எண் 4. கருத்தினால் ஓர் காணியில் விருத்தி இல்லை, தொண்டர்தம் அறுத்தையால் தம் அல்லல் சொல்லி ஐயம் ஏற்பதன்றியும் பொருத்திபால் பொறுத்து வைத்து உடம்பு விட்டு யோகியாய் இருத்தினி துருத்தி புக்கு இது என்ன மாயம் என்பது. இந்த பாடல்ல என்ன சொல்றாருன்னா, சுவாமி என்ன பண்றாரு, 2 வேலை செய்யறார். கருத்தினால் ஒரு காணியில் 2 பொருந்தாத செயலை பெருமான் செய்திருப்பதாக ஞானசம்பந்த பெருமான் இந்த பாடல்ல குறிப்பிடுகிறார். பெருமானுடைய செயலெல்லாம் பொருந்தாத செயல் இல்லை. நம் பொருட்டு இப்படியெல்லாம் சிந்தித்து பெருமானுடைய புகழை இப்படியெல்லாம் பேச வேண்டும். ஏன்னா பெருமானுடைய புகழ் மட்டும்தான் பொருள் சேர் புகழ். எனவே அதை நாம் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக இப்படியெல்லாம் நம்முடைய ஞானசம்பந்த பெருமான் உபதேசம் போல நமக்கு சொல்லுகிறார். என்ன பண்ற பாருங்க, கருத்தினால் ஓர் காணியில், பெருமானுக்கு கொஞ்சம் கூட நிலைமையில் நாம் நினைச்சு பார்த்தோம்னா, கருத்தினால் என்றால் நாம் நினைத்து பார்ப்போமானால், சிந்திப்போமானால், ஓர் காணியில், காணி என்பது ஒரு அளவை பெயர். இப்ப நம்ம சிதம்பரம் அந்த தென்னார்காடு மாவட்டத்துக்கு போயிட்டோம்னா
5 காணி ஒரு வேலியுமா. காணி என்பது ஒரு அளவை பெயர். இப்ப காணி இல்லைன்னா, காணின்னா நிலம்னு அர்த்தம். அந்த காணி என்ற அளவு பெயர் நிலத்தை உணர்த்துகிறது, அளவு பெயராக வருகிறது. அப்படி கருத்தினால் நாம் சிந்திப்போமானால் பெருமானுக்கு ஓர் காணியில் கொஞ்சம் கூட நிலைமை இல்லை. இந்த உலகமே அவருக்கு சொந்தம். ஆனால் என்ன சொல்றார் காஞ்சிபுரான், ஒரு காணியில் அது காரணம் சொல்றார், விருத்தி இல்லை. அப்படி காணி இல்லாதனால நீ உழுது பயிர் செய்து உடம்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும், உயிரை வளர்த்துக் கொள்ள வேண்டும், உறவுகளுக்கு கொடுக்க வேண்டும் என்ற அந்த விருத்தியும் வளர்ச்சியும் இல்லை. ஆனால் என்ன பண்ற, தொண்டர்தம் அடுத்தியால் தம் அல்லல் சொல்லி ஐயம் ஏற்பதன்றியும். நீ பிச்சை எடுக்கிற, உனக்கு நிலம் இல்லை, காணி நிலம் கூட இல்லை, நிலம் இல்லாதனால உன்னால உழுது பயிர் செய்ய முடியல, யாருக்கும் சோறு போட முடியல, அதனால நீ என்ன பண்ற, பிச்சை எடுக்கிற. யாருக்காக பிச்சை எடுக்கிறேன்னு சொன்னா, யாருடைய துன்பத்தை சொல்லி பிச்சை எடுக்கிறாய்ன்னு சொன்னால், தொண்டர்தம் அருத்தியால், நீ உன்னுடைய அன்பர்கள் மீது கொண்ட அன்பினாலே. அருத்தினா அன்பு தெரியும் இல்லைங்களா? தொண்டர்கள் மீது, சிவத்தொண்டர்கள் மீது, சிவனடியார்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக அல்லல் சொல்லி, அவர்கள் படுகிற துன்பத்தை சொல்லி ஐயம் ஏற்பதன்றியும். ஐயம் ஏற்பது பெருமான் செய்கிற ஒரு பொருந்தாத செயல். பெருமான் ஏன் ஐயம் ஏற்கணும்? மிக பெரும் செல்வந்தன், சுவாமிங்கிற சொல்லுக்கு எல்லாம் உடையவர் என்று பொருள். அப்படிப்பட்ட பெருமான் தன்னுடைய அன்பர்களுக்காக பிச்சை எடுக்கிறார். நாம் திருமுகத்தை அடிக்கடி சொல்லுவோம் அல்லவா, பரந்துலகேழும் படைத்த வீரானை இறந்துண்ணி என்பர் எற்றுக்கு இறக்கும். அவர் இறந்து உண்கிறார் என்று சொல்லுகிறோமே, எதற்கு இறக்கிறது? பெருமான் எதற்காக பிச்சை எடுக்கிறார்? நிரந்தரமாக நினைவும் அடியார், தன்னை எப்பொழுதும் சிந்தையிலேயே வைத்துக் கொண்டிருக்கிற அடியார்கள் வேற எந்த செயலையும் செய்ய மாட்டார்கள். எனவே அவர்கள் இறந்துண்டு தன் கடல் எட்டச் செய்தார். தன்னுடைய திருவடி இருந்த சேர்வதற்கு அவர்களுக்கு உணவளிக்க வேண்டும், தன்னை போல அவர்கள் வாழ வேண்டும், எந்த பற்றும் இல்லாமல் இருக்க வேண்டும், யான் எனது என்னும் பற்றுகளை எல்லாம் அவர்கள் விட்டு வாழ வேண்டும் என்பதற்காகத்தான் பெருமான் இந்த செயலை எல்லாம் செய்கிறார் என்று நாம் திருமந்திரத்திலே பார்க்கிறோம். அதைத்தான் இங்கே சொல்கிறார். அருத்தியால் அல்லல் சொல்லி ஐயம் ஏற்பதன்றியும். அருத்தின அன்பு, தொண்டர்கள் மேல் கொண்டிருக்கிற அன்பினாலே அவர்களுடைய துன்பத்தை சொல்லி நீ ஐயம் ஏற்பது, பிச்சை ஏற்பது ஒரு பொருந்தாத செயல். அதோடு மட்டுமல்லாமல் ஒருத்திபால் பொருத்தி வைத்து, ஒருத்திய உடம்புலயே வச்சிருக்கிற இடப்பாகத்துல ஒருத்திபால் பொருத்தி வைத்து உடம்பு விட்டு யோகியாய். இதுக்குதான் நம்ம 2 திருத்தலத்தை பொருத்தி பார்க்கணும். பகல்ல யோகியாக திருத்துருத்தில இருப்பார், இரவில் போகியாக இணை வெளிச்செரும்பி போகியாக திருவேள்விக்குடிக்கு சென்று விடுவார். நிறைய 3ஆம் திருமுறையில ஞானசம்பந்த பெருமான் பாடியிருக்கிறார். பகலிடம் புகலிடம் துருத்தியார், பகலிடம் புகலிடம் துருத்தியார், இரவிடத்து உறைவர் வேள்விக்குடியே, இரவிடத்து உறைவர் வேள்விக்குடியே என்று. பகலில் யோகியாக இருக்கிறவர் இரவில் போகியாக மாறுகிறார். அதை இங்க சொல்கிறார் பாருங்க. ஒருத்திபால் பொருத்தி வைத்து, உன்னுடைய உடம்பின் இடப்பாகத்திலே ஒரு அம்மையை பொருத்தி வைத்து, உடம்பு விட்டு என்றால் இந்த உடம்பினால் பெறுகின்ற பற்றுகளை எல்லாம் விட்டு, உடம்பினால் பெறுகிற இன்பத்தை பற்றுகளை எல்லாம் விட்டு யோகியாக குத்தாலத்தில் இருந்து விட்டு திருத்துருத்தியில இருந்து விட்டு, அதான் உடம்பு விட்டு யோகியாய் இருத்தி நீ துருத்தி புக்கு இருத்தி. இது என்ன மாயம்? இது ஒரு பொருந்தாத செயல். எல்லாவற்றுக்கும் எல்லா பொருள்களையும் உடமையாகவும் எல்லா உயிர்களையும் அடிமையாகவும் உடைய நீ பிச்சை எடுப்பதே ஒரு பொருந்தாத செயல். ஆனால் என்ன காரணம் சொல்லப்படுகிறது என்றால், அன்பர்கள் மீது கொண்ட பக்தியின் காரணம், அன்பர்கள் மீது கொண்ட அன்பின் காரணமாக பிச்சை எடுக்கிறார் என்றும் அது ஒரு பொருந்தாத செயல் என்றும், அதை போலவே பகலில் தன்னுடைய உடம்பின் இடப்பாகத்தை ஒரு பெண்ணை கொண்டிருக்கிற ஒருவர் பகலிலே யோகியாக இங்கே தங்கியிருந்து இரவில் போகியாக திருத்துருத்தியிலே தங்குகிறாய், இது என்ன மாயம்? இது ஒரு பொருந்தாத செயலாக இருக்கிறது என்று இந்த 4வது பாடலை குறிப்பிடுகிறார். ஆனால் ஒண்ணு பார்க்கணுங்க, உண்மையில் தனக்காக இல்லாமல் அறிவினுடைய பயன் என்னன்னா, அறிவினால் ஆகுவதுண்டோ பிரிவின் நோய் தன்னோய் போல் போட்டாக்கடை என்பார் வள்ளுவர். மற்ற உயிர்கள் அடைகிற துன்பத்தை தான் அடைந்து துன்பமாக கருதி போக்க எவன் முயல்கிறானோ அவன் தான் அறிவுடையவன். இறைவன் பேரறிவுடையவன். அவன் சாதாரண அறிவுடையவனே
தனக்கு வந்த பிற உயிர்களுக்கு வருகிற துன்பத்தை தான் அடைந்த துன்பமாக கருதி அதை போக்க முயல்வதுதான் அறிவுடைமை என்றால், பேரறிவு பெரும்பிழம்பாக பெட்டகமாக விளம்புகிற நம்முடைய பெருமான் எப்படி அடியார்கள் படுகிற துன்பத்தை பொறுத்திருப்பார்? நாயனாருடைய வரலாறுலாம் படிச்சு பார்த்தா தெரியும். அப்ப அது போல அருத்தியால் தம் தொண்டர் மீது கொண்டிருக்க அன்பினாலே பிச்சை எடுக்கிறாங்க. அது பொருந்தாத செயல் என்று வேடிக்கையா சொன்னாலும் கூட ஒரு இந்த கோட்பாடு என்பது பிறருக்காக நாம் வாழ்வதென்ற கோட்பாடு, இது சைவத்தில் நாம் என்ன சொல்றோம், இந்த செய்வனையும் செய்வானும் அதன் பயனும் கொடுப்பானும் இந்த உயிர்வகையால் இந்த சைவத்துக்கு தான் நான்கு உண்டு என்று பெரிய புராணம் பாடுகிறது. இந்த பெரிய புராணம் பாடுவதற்கு நிறைய திருமுறைகள் ஆதாரம். எனவே திருமுறைகளும் தோத்திரங்களும் 7ஆம் நூற்றாண்டில் தோன்றியவை. 7ஆம் நூற்றாண்டுக்கு 5ஆம் நூற்றாண்டிலிருந்து தோன்றியவை. சங்க காலத்துல ஒரு பாடல்ல நெடிய முடிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று ஒரு பாடல், அருமையான பாடல். வினை கோட்பாட்டை 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி தமிழர்கள் பாடி வைத்திருக்கிறார்கள். சிவம் என்ற பெயர் இல்லை, ஆனால் சைவத்தினுடைய கோட்பாடு அங்கே நிறுவப்படுகிறது. எப்படி சொல்றா பாருங்க, நெடிய மொழிதலும் கடிய, அது பெரிய பாடல், நற்றிணை பாடல்ல பெரிய பாடல். நற்றிணையிலே பாடல் எண் 210. அன்பர்கள் நற்றிணை 3 படித்து இன்புறுவார்களாக. ரொம்ப அருமையான பாடல். அதாவது அரிகால் மாறி அங்கன் நகமையில் என்று தொடங்குகிற பாடல். அந்த மேலே இருக்கிற 4 அடிகள் நாம் விட்டுடுறேன். நமக்கு என்ன தேவையோ அதை மட்டும் சொல்ற பாருங்க. நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று தம் செய்வினை பயன். 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி நக்கிய நற்றிணைங்கிற நூல்ல மிளைக்கிழார் நல்வேட்டனார் என்ற புலவர் பாடுகிறார், அரசனுக்கு இணையாக ஒருவன் ஆணை செலுத்துகிறான். அரசனுக்கு இணையாக ஒருவனால் ஆணை செலுத்த முடிகிறது. அரசனை போலவே தேரிலும் யானையிலும் குதிரையிலும் பிற வாகனங்களிலும் மிக விரைவாக செல்ல முடிகிறது என்றால் இது செல்வம் இல்லை என்கிறார் நம்முடைய நற்றிணை ஆசிரியர். நெடிய மொழிதலும் பல பேரை ஆணையிட்டு கட்டளையிட்டு வேலை வாங்குவதும், கடிய ஊர்தலும் மிக விரைந்த வாகனங்களில், அன்றைய வாகனம் இன்றைக்கு மிகப்பெரிய கோடிக்கணக்கான மதிப்புடைய வாகனங்களை வைத்துக் கொள்ளுங்கள், கடிய மொழிதலும் செல்வம் அன்று, இது செல்வம் இல்லை, எதியா செல்வம் இது எதனாலே கிடைச்சது என்றால் செய்வினை பயன். இது முன்னாடி பிறவிகளிலே நீங்கள் செய்த நல்வினைகளுடைய பயனாகத்தான் இப்பொழுது நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் ஆகிய செயல்களை செய்து பெற்றிருக்கிறீர்கள். உண்மையில் செல்வம் என்றால் என்ன? இப்ப நம்முடைய பெருமான் என்ன செய்கிறார்? தன்னுடைய தொண்டர்கள் மீது கொண்ட அன்பினாலே பிச்சை எடுத்து அவர்களுடைய துன்பத்தை போக்குகிறார். இதைத்தான் நம்முடைய சங்க இலக்கியம் சொல்லுகிறது. என்ன சொல்றதுன்னா, சான்றோர் செல்வம் என்று எதை குறிப்பிடுவார்கள் என்றால், மீண்டும் நான் சொல்றேன், நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும் செல்வம் அன்று செய்வினை பயன். முற்பிறவிகளிலே நாம் செய்த நல்வினைகளுடைய பயன்தான் நெடிய மொழிதலும் கடிய ஊர்தலும். சான்றோர்கள் பிறகு செல்வம் என்று எதை சொல்வார்கள் என்றால், சேர்ந்தோர் புண்கண் அஞ்சும் பண்பின், தன்னோடு சேர்ந்தவர்கள் துன்பப்பட்டு வறுமையின் காரணமாக அல்லல் படுகிற பொழுது அந்த அல்லலை நீக்கி அவர்களுடைய துன்பத்தை போக்கி அவர்களை இன்பமாக மாற்றுவதுதான் செல்வம் என்று சொல்வார்கள் சான்றோர்கள் என்று சங்க இலக்கியத்திலே ஒரு பாடல் வருகிறது. இந்த பாடலை அப்படி ஒப்பிட்டு பாருங்கள், மிக அருமையாக பொருந்தி வரும். நற்றிணையிலே 210வது பாடல். இங்க பாருங்க, ஒருத்திவால் பொருத்தி வைத்து இல்லை, அது மேல கருத்தினால் ஒரு காணியில் விருத்தியில் தொண்டர்தம் அருத்தியால் அல்லல் சொல்லி ஐயம் ஏற்பதன்றியும். ஐயம் ஏற்பது ஒரு பொருந்தாத செயல் என்று நம்முடைய ஞானசம்பந்தர் சொல்வது போல அமைந்திருந்தாலும் அந்த ஐயம் எதற்காக ஏற்கப்படுகிறது? அன்பர்களுடைய துன்பத்தை போக்குவதற்காக. நான் சொன்ன மாதிரிங்களா, நம்முடைய அன்பிற்குரியவர்கள் துன்பப்படுவார்களால் அந்த துன்பத்தை போக்குவதற்காக நாம் முயற்சி செய்து அவர்களுடைய துன்பத்தை போக்குவதுதான் உண்மையான செல்வம் என்று சான்றோர்கள் கொள்வார்கள் என்று சொன்னார் நற்றிணையிலே. சான்றோர்கள் என்றால் யார் தெரியுங்களா? அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், வாய்மை என்று 5 பண்புகளை உடையவர்கள் தான் சான்றோர்கள். நிறைய படிச்சவன் சான்றவன் இல்லை, ஏதேனும் ஒரு பண்புடையவன் சான்றவன் இல்லை. அன்பு இருக்க வேண்டும், வழிபாவங்களுக்கு அஞ்ச வேண்டும், பிற உயிர்களுக்கு உதவி செய்ய துடிக்க வேண்டும், ஒப்புரவு கொள்ள வேண்டும். அன்பு, நான், ஒப்புரவு, கண்ணோட்டம், பிற உயிர்கள் துன்பப்படுகிற பொழுது இரக்கம் கொள்ள வேண்டும், வாய்மை எப்பொழுதும் தீமையில்லாத சொல்ல வேண்டும்,
இப்படிப்பட்ட உயர்ந்த குணங்கள் உடையவர்கள் தான் சான்றோர்கள். அப்படிப்பட்ட சான்றோர்கள் செல்வம் என்று எதை சொல்கிறார்கள் என்றால், நம்மாலே விரும்பப்படுகிறவர்கள் துன்பப்படுகிற பொழுது அந்த துன்பத்தை நீக்குவதற்கு நாம் மேற்கொள்கிற முயற்சி தான் உண்மையான செல்வம் என்று குறிப்பிடுகிறார்கள். அந்த செல்வத்தை நம்முடைய பெருமான் செய்து காட்டியிருக்கிறார் 600 ஆண்டுகளுக்கு முன்னாடியே. எனவே சைவம் என்று தோன்றியது தெரியாது, மிக அனாதியானது. அப்படிப்பட்ட சைவத்தினுடைய கோட்பாடுகள் பின்னாலே வரையறுக்கப்படுகின்றன, திருமுறைகளாகவும் சாத்திரங்களாகவும். இடையிடையே நம்முடைய சங்ககால இலக்கியங்களிலும் இந்த செய்திகளை பார்க்கிற போது மிக்க மகிழ்ச்சியாக இருக்கிறது என்று சொல்லி அடுத்த பாட்டுக்கு சொல்லுவோம். மிக அருமையான பாடல் 5வது பாடல். மிக அருமையான பாடல் 5வது பாடல். துறக்குமாறு சொல்லப்படாய், துறக்குமா சொல்லப்படாய், துருத்தியாய், திருந்தடி மறக்கிலாத என்னை மையல் செய்து இம்மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய், பிணிப்படும் உடம்பு விட்டு இறக்குமாறு காட்டினாய்க்கு இழுக்குகின்றது என்னையே. ஞானசம்பந்த பெருமான் திரிகால ஞானி, பின்னால் வரப்போறதை முன்னாடி அறிபவர், திருநீறு செம்மை திடமே பாடியவர். அந்த குலச்சிறையாரை பற்றி பார்க்கும்போது, வெற்றவே அடியார் அடிமிசை வீடும் விருப்பினன் வெள்ளிநீர் அணியும் கொட்டவன் தனக்கு மந்திரியாய குலச்சிறைன்னு சொல்லுவார். இன்னும் மன்னனையே பார்க்கவில்லை, அவனுக்கு நோய் வரவில்லை, அந்த நோயை தீர்க்கவில்லை. அதற்கு முன்பாகவே வெள்ளை நீர் அணியும் கொற்றவன் என்று அந்த அரிமந்திர பாண்டியை கூன்பாண்டியனை சொல்கிறார் என்றால், அந்த அப்படிப்பட்ட திரிகால ஞானியாக ஞானசம்பந்த பெருமான் இருந்தாலும் கூட, நான் ஏன் பிறந்தேன் தெரியலங்கிறார். எனக்கு ஏன் இப்படி உடம்பு கொடுத்த, இது பிணிக்கு இலக்காகிற உடம்பு, பிணிகள் இலக்காய், பிணிக்கு இலக்காய் சாகிற உடம்பு, இப்படி இறக்குமாறும் பிறக்குமாறும் காட்டினாயே நான் என்ன குற்றம் செய்தேன் என்று கேட்கிறார். இந்த பாட்டை பாருங்க. ஆனால் அவர் நன்றாக தெரியும். ஆனால் பெருமான் இந்த அருளாளர்களை இங்கே ஏன் அனுப்புகிறார் என்பது பெருமானுக்கு தான் தெரியும். ஆனால் இவருடைய வாழ்க்கையில் நமக்கும் கூட சில இடங்களிலே குறிப்பாக தெரியும். அதை நாம் பார்க்கலாம். துறக்குமாறு சொல்லப்படாய், ஞானசம்பந்தர் சொல்றார். அவர் துறவியா பெருமான்? இல்லை இல்லை, துறக்குமாறு சொல்லப்படாய். என்ன பகல்ல எங்க இருப்பாரு, இரவான உடனே திருவேள்விக்குடி தன்னுடைய மனைவியோடு வாழ்வதற்காக போயிடுவாரு. எனவே அவருடைய துறையும் சொல்ல முடியாது. துறக்குமாறு சொல்லப்படாய், துருத்தியாய், திருந்தடி மறக்குமாறு இராத என்னை. பெருமானே, உன்னுடைய திருவடியை நான் என்றும் மறந்ததில்லை. திருந்தடின்னா என்ன? அழகான அடின்னு ஒரே எழுதுறாங்க, அதெல்லாம் இல்லையா. ஆன்மாக்களுடைய மல குற்றங்களை எல்லாம் போக்கி, ஆன்மாக்களுடைய மலக்குற்றங்கள், அகங்காரங்கள், மன அழுக்குகள், ஊனங்கள் எல்லாவற்றையும் போக்கி ஆன்மாக்களை பக்குவப்படுத்தி தன்னுடைய திருவடியில் கொண்டு வந்து சேர்க்கிறது தான் திருத்துவது. அப்படிப்பட்ட செயலை செய்கின்ற திருவடிதான் திருந்தடி. அந்த திருந்தடிய மறக்காது இருக்கிற என்னை என்றும் நான் மறந்ததே இல்லை. திருவடி மறக்குமாறு இல்லாத என்னை மையல் செய்து என்னை நீ மயங்க செய்தாய். இந்த மானுட பிறப்புக்கு காரணமே மையல் தானே. நபியார் சொல்லுவார்ல, மையல் மானுடமாய் மயங்கும் வேளையில் ஐயனே வந்து தடுத்தாண்டவர்கள் என்று கெஞ்சுவார் அல்லவா. அங்கே எப்படி மையல் வந்தது? சுந்தரமுசாமிகள் பிறப்பதற்கு என்ன காரணம்? தினந்தோறும் பூக்கொய்யை செல்வார். பெருமானுக்கு நாள்தோறும் பூக்கொய்யை செல்பவர். அந்த 2 பெண்கள் அணிந்ததை கமலினி 2 பேரும் அம்மைக்கு நாள்தோறும் பூக்கொய்ய வருபவர்கள். ஆனால் இதுவரை எத்தனையோ நாள்கள் 2 பேரும் அவ்வாறு சென்றிருந்து கூட ஒருவரை ஒருவர் பார்த்ததில்லை. பெருமானுடைய அருள் என்ன செய்கிறது? வானவர் ஈசர் அருள் என வந்து, வானவர் ஈசர் அருள், பெருமானுடைய அருளாலே அன்றைக்கு காட்சி நடைபெறுகிறது. இவர் அவர்களை பார்க்கிறார். காதல் மாதரும் காட்சியில் கண்ணினார். பெருமானுடனே மாதர் மேல் மனம் வைத்தனை, எனவே நீ என்ன பண்ணும், நீ மண் உலகில் பிறந்து காதல் இன்பம் கலந்த அணை என்று ஒரு தூல காரணத்தை சொல்லிட்டு, சூக்கமமான காரணம், நீ தீதகன்று உலகம் திருத்தொண்ட தொகை தர போதுவார் என்று குறிப்பிடுகிறார். அவருக்கு ஏற்பட்ட மையலுக்கு காரணம் பெருமான் அந்த 2 பெண்களுடைய இன்பத்தை அனுபவிப்பதாக இல்லை. இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா உயிர்களும் பாசம் நீங்கி சிவப்பேறு பெற வேண்டும் என்றால் திருத்தொண்ட தொகையை தர வேண்டும். அந்த திருத்தொண்ட தொகை தருவதற்காக நீ போ என்று சொல்கிறார். அங்க அந்த மையல். நம்முடைய கோப்பெருஞ்சோழன் ஏன் பிறந்தார்? 2 பேரும் சிவலோகத்தில் இருந்தவங்க தானே. மாலியவானும் புஷ்பனந்தனும் ஒருவன் யானையாகவும் சிலந்தியாகவும் இங்கே வெண்ணாவல் மரத்துக்கே வருகிறார்களே. யானை உடனே வீடு பேரை எய்து விடுகிறதே.
இது ஏன் எய்த விடவில்லை? இதுக்கு ஒரு ஆசை இருக்கிறது, மையல் இருக்கிறது. யானை குகா கோயில் கட்ட வேண்டும் என்ற மையல் இருக்கிறது, மயக்கம் இருக்கிறது. எனவே அதனாலே பிறக்க வைக்கிறார் சுவாமி. கோப்பெருஞ்சோழனாக பிறக்க வைக்கிறார். அப்ப ஏதேனும் ஒரு எண்ணத்தினுடைய எச்சம் இருக்குமானால் பிறவி தோன்றிக் கொண்டே இருக்கும். முழுமை அடையாமல் எண்ணத்தில் எச்சம் இருக்குமானால், இன்னும் ஆசை இருக்குமானால், நிறைவேறாத ஆசைகள் இருக்குமானால் பிறவி தோன்றும் என்பதற்கு கோச்சங்களுடைய வரலாறு ஒரு சான்று. இப்படி உண்மையிலேயே ஞானசம்பந்த பெருமான் எதற்காக தோற்றுவிக்கப்பட்டார் நமக்கு நன்றாக தெரியும். திருஞான சம்பந்த பெருமானுடைய வரலாற்றிலே முன்னாடியே சிவபாத ஹிருதயர் பகவதி அம்மையார் மணந்து கொண்டு சில ஆண்டு காலம் மகப்பேர் என்று இருந்தார். அப்பொழுது தனக்கு ஒரு பிள்ளை வேண்டும் என்று பெருமானிடம் தவம் இருக்கிறார். எதற்காக? சொத்துக்களுக்கு வாரிசு இல்லை, அதற்காக இல்லை. பிறகு எதற்காக என்றால், மேதினி மேல் சமன் கையர் சாக்கியர்தம் பொய் மிகுந்தே இந்த உலகத்துல இழிந்தவர்களாகிய சமணர்கள், பௌத்தர்கள் இவர்களுடைய செல்வாக்கு ஓங்கி ஆதி அருமறை வழக்கம் அருகி தொன்று தொட்டு வருகிற வேத வழக்கம், வேத விதியானது மழுங்கி போய் அறநடியார் போல் பூதி சாதன விளக்கம் போற்றல் பெறாது. சிவனடியார்களிடம் கூட விபூதியை பூசிக்கொள்ளுகிற அந்த தன்மை போற்றல், அந்த தன்மை இல்லாமல் போக, அந்த தன்மையை கண்டு ஏதமில் சீர் சிவபாத ஹிருதயர் நாம் இடருடன் குற்றமில்லாத சிறப்புகள் பலவற்றை உடைய சிவபாத ஹிருதயர் துன்பமடைந்தார். எதற்காக துன்பமடைந்தார்? பிள்ளை இல்லை என்பதற்காக இல்லை. பிறகு எதற்காக துன்பமடைந்தார் என்றால், மேதினி மேல் இந்த உலகத்தில இழிந்தவர்களாகிய சமணர்களும் சாக்கியர்களும் பொய்யை மிகுதியாக பரப்ப விட்டு, அதனாலே ஆதி ஆகிய பெருமானுடைய வேத மறை வழக்கங்கள் எல்லாம் ஒடிந்து போய் சிவனடியார்களும் திருநீறு பூசிக்கொள்ளுகிற அந்த போற்றுகிற தன்மை இல்லாமல் போனதை கண்டு குற்றமில்லாத சிறப்பினை உடைய நம்முடைய சிவபாத ஹிருதயர் இடருடன் துன்பப்பட்டார். துன்பப்பட்டவர் துன்பப்பட்டு கொண்டே இல்லை, பெருமான்கிட்ட போய் வேண்டுகிறார். மனையறத்தில் இன்பம் ஊறும் மகப்பெருவான் விரும்புவார். மனையறம் நடத்துகிறார் பகவதி அம்மையாரோடு. அப்படி நடத்துகிற அந்த வாழ்க்கையில ஒரு மகனை பெற வேண்டும் என்று விரும்புகிறார். அப்போ அநேக நிலை தலை நின்றே ஆடிய சேவடி கமலம் நினைவுற முன் பரசமயம் நிராகரித்து பெருமானுடைய திருவடி சிந்தனையோடு சென்று அவருடைய திருவடிகளை வணங்கி, எனக்கு ஒரு பிள்ளை வேண்டும். எப்படிப்பட்ட பிள்ளை? பரசமயம் நிராகரித்து புறச்சமயங்களையும் நிராகரித்து விலக்கி ஈராக்கும் எங்கு பார்த்தாலும் திருநீற்று ஒளி வீசுகிற செய்கிற புனைமணி பூன் காதலனை, அப்படிப்பட்ட ஒரு அழகான குழந்தையை பெற போற்றுகிற தவம் செய்தார் என்று தெய்வ சேக்கடார் குறிப்பிடுகிறார். இப்போ அப்படியே இங்க வாங்க. துறக்குமா சொல்லப்படாய் துருத்தியாய் திருந்தடி மறக்குமாறில்லாத என்னை மையல் செய்தி மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாய். ஏன் பிறக்குமாறு காட்டினாயே? சிவபாத ஹிருதயருக்காக பிறக்குமாறு காட்டினாய் என்று நாம் சொல்லலாம். பிறக்குமாறு காட்டினாய். அதோடு மட்டுமல்ல, பிணிப்படும் உடம்பு விட்டு, இது பிணிப்படுகிற உடம்பு. இந்த உடம்பிலிருந்து உயிர் எப்ப பிரியும்? பல வகையான நோய்களுக்கு ஆட்பட்டு உடம்பு விட்டு இறக்குமாறு காட்டினாய். உயிர் இந்த உடம்பை விட்டு பிரிந்து போகுமாறும் நீ உண்டாக்கினாயே. நான் என்ன தவறு செய்தேன்? இழுக்குகின்றது என்னையே, நான் என்ன தவறு செய்தேன் என்று மிக அருமையாக கேட்கிறார். பண்டு திருவடி மகவா பான்மை உடையவர் என்பதை சேர்க்கிறார். பல இடங்களிலே ஞானசம்பந்தருடைய வரலாற்றிலே காட்டிக்கொண்டே வருவார். அவ்வளவு இடங்களையும் சொல்வதற்கு எனக்கு நேரம் இல்லை. ஒரே ஒரு இடத்தை மட்டும் சொல்கிறேன். 3 ஆண்டுகளிலே குழந்தை அழுவுது. பண்டு திருவடி மறவா பான்மையோர் தமை. பண்டு திருவடி மறவா பான்மையராக விளங்குகிற அந்த குழந்தையை பரமர் மண்டு தவ மறை குலத்தோர் வழிபாட்டின் அளித்தவிட தொண்டின் நிலை தர வருவார். தொடர்ந்த பிரிவு உணர்வு ஒரு கால், தொடர்ந்த பிரிவு. இந்த அப்பா பிரிவு இல்ல, பெருமானை விட்டு பிரிந்து இருக்கிற அந்த பிரிவு உணர்வு ஒரு கால் கொண்டு எழலும் வெறுக்கொண்டார் போல அழுவார் குறிப்பினால் என்று அந்த பண்டு திருவடி மரபா பான்மை உடையவர் என்ற செய்தியை சொல்கிறார். இன்னும் கடைசியில அந்த திருமணத்தின் பொழுது பெருமணநல்லூர்ல திருமண ஜோதியில கலக்கிற வரைக்கும் கூட அந்த பண்டு மரபாத திருவடி மரபா பான்மையினை நம்முடைய சேக்கரார் சொல்லி காட்டுவார். அதையெல்லாம் அன்பர்கள் அங்கே படித்தறிந்து கொள்வார்களா என்று சொல்லி அடுத்த பாடலுக்கு செல்கிறோம். அடுத்த பாடல் இயற்கை சொல்லுகிற ஒரு அருமையான பாடல், ஒரு புராண கருத்தையும் சொல்லி இருக்கிற பாடல். என்ன பாடல்? வெயிற்கு எதிர்ந்து இடம் கூடாது. பாடல் எண் 6. வெயிற்கு எதிர்ந்து இடம் கூடாது. அகம் குளிர்ந்த பைம்பொழில். ஒரு பசுமையான சோலை,
பொழில் என்றால் மனிதர்களால் ஆக்கப்படாது, இயற்கையாக உண்டான சோலை, பசுமையான சோலை. அது உள்பகுதியெல்லாம் குளிர்ச்சி அடைந்திருக்கிறது. அகம் குளிர்ந்த என்றால் உள்பகுதியெல்லாம் குளிர்ச்சி அடைந்திருக்கிற பசுமையான சோலை. அங்கே வெயில் உள்ள நுழையவே முடியல. சூரியனுடைய கதிர்கள் வெயிற்கு எதிர்ந்து இடம் கூடாது. சூரியனுக்கு எதிராக நின்று சூரியனுடைய கதிர்களை உள்ள விடாமல் எதிர்த்து நின்று அந்த சூரிய கதிர்கள் உள்ளே வர விடாமல் இடம் கூடாது. அகம் குளிர்ந்த உள்பகுதியெல்லாம் மிக குளிர்ச்சியாக இருக்கிற பசுமையான சோலை. அந்த பசுமையான சோலையில தூங்குறதுக்கு பறவைகள் எல்லாம் வருகின்றனவாம். துயிர்க்கெதிர்ந்த புள்ளினங்கள், உறங்கும் பொருட்டு அங்கே வந்திருக்கிற பறவை கூட்டங்கள் மல்கு நிரம்பி வழிகின்ற தன் துருத்தியாய் குளிர்ச்சியான திருத்துருத்தி என்னும் திருத்தலத்தில் எழுந்தோடு இருக்கிற சொன்னவார் அறிவார் என்னும் பெருமானே, மயிர்க்கு எதிர்ந்து அணங்கு சாயல் மாதோர் பாகமாக, மயிர்க்கு எதிர்ந்து மயிலினுடைய சாயலை வென்று, எதிர்த்தல் வென்று மயிலினுடைய சாயலுக்கு வென்று அணங்கு சாயல், மயில் பெண்களுடைய அழகுக்கு மயிலினுடைய சாயலை சொல்வது இலக்கிய மரபு. அந்த மயிலினுடைய சாயலையே வெல்லுகின்ற அழகு படைத்தான். அணங்கு சாயல் என்றால் அழகான சாயல் என்பது ஒரு பொருள். அந்த மயில் அணங்குகிற அளவுக்கு, மயில் வருந்துகிற அளவுக்கு அழகான சாயலை உடைய மாது உமையம்மையை ஓர் பாகமாக இடப்பாகத்திலே கொண்ட பெருமானே, நீ என்ன செய்தாய்? மூயிற்கு எதிர்ந்து, மூவையில் பொன்கோட்டையாகவும் வெள்ளிக்கோட்டையாகவும் தாங்க இரும்பு கோட்டையாகவும் பறந்து கொண்டிருந்த தாரகாட்சன் கமலாட்சன் வித்தியன்மாலை என்று சொல்லப்படுகிற அந்த மூயிற்கு எதிர்ந்து ஓர் அம்பியினால் எரித்த வில்லி அல்லையே, ஒரே ஒரு அம்பினாலே, அந்த ஓரம்பு மிக என்று சொல்றார் பின்னாடி திருவாசகத்திலே. அந்த ஒரே ஒரு அம்பு தான் தெரியும் நமக்கு. அந்த அம்பை வைத்திருந்தாரே தவிர அது எய்யவில்லை, சிரித்தார், எரிந்து போறது என்றெல்லாம் உண்மையான வரலாறு. ஆனால் அம்பு வைத்திருந்தார். திருமாலையும் அக்னியையும் வாயுவையும் கொண்டிருந்த அன்பு, மேருமலை வில்லு, வாசுகினான், இப்படிப்பட்ட ஒரு அற்புதமான வில்லை வைத்துக் கொண்டு பெருமான் அந்த தேர் மேலே நின்று கொண்டிருந்தார் அல்லவா. அப்படி ஓர் அம்பினால் எரித்த மூப்புறங்களை எயில் எரித்த வில்லி அல்லையே, வில்லி என்றால் வில்லை உடையவனாகிய பெருமானே நீ அல்லவா என்று ஒரு வினாவை கேட்கிறார் இந்த 6வது பாடலில். அடுத்து 7 நேரம் விரைந்து செல்வதனால் நான் விரைந்து செல்கிறேன். 7 கணிச்சி அம்படை செல்வா, கழிந்தவர்க்கு ஒழிந்த சீர் துணிச்சிறார் கரந்தையாய், கரந்தையாய் துருத்தியாய் அணிப்படும் தனிப்பெறை பனிக்கெதிர வாவுனல் மணிப்படும் பைனாகம் நீ மகிழ்ந்த அண்ணல் அல்லையே. மிக அருமையான பாடல். கணிச்சின்னா மழுநத்தம். இந்த கணிச்சி என்ற சொல் நேற்றைய சொல்லலைங்க, சங்ககால சொல். கணிச்சி கணிச்சி கூர்ம்படை கடுந்திரல் ஒருவன் பிணிக்கும் காலை இறங்குவீர் மாதோ, புராணத்துல ஒரு வரி. கணிச்சி என்பது மழு அல்லது குந்தாலி என்று சொல்லப்படுகிற ஒரு போர்க்கருவி. இன்னும் நிறைய பாடல்கள். ஏற்றுவலம் ஏறிய எரிமருள் அவிர்சடை மாற்றரும் கணிச்சி மணிமிடத்தோம். சிவபெருமான் கையில அந்த மழு இருக்கு. அதை எப்படி சொல்றாரு பாருங்க. புராணூர்ல சிவன் என்ற பெயர் மட்டும்தான் இல்லையே தவிர சிவபெருமானுடைய அத்தனை அடையாளங்களையும் சொல்கிறான். ஏற்றுவான் உயரிய வானளாவுக்கு உயர்ந்திருக்கிற எரி மருள், நெருப்பும் கூட மயக்கம் கொள்கிற அளவுக்கு சிவப்பினை உடைய அவிர் சடை, நல்ல ஒளி வீசுகிற சடாமுடியுடைய பெருமானே, மாற்றரும் கணிச்சி, பகைவர்களால் கூட வெல்ல முடியாத கணிச்சி என்று சொல்லப்படுகிற மழுப்படையை உடைய மணிமிடத்தோன், ஈரமணி போன்ற திருநீலகண்டத்தை உடைய பெருமானே என்று புறநானூற்றிலே ஒரு வரி. இன்னும் புலவர் எல்லாம் நின்னோக்கினரே, நீயே மருந்தில் கழிச்சி வருந்த வட்டித்து கூற்று வெகுண்டன்ன முன்போடு மாற்றில் வேந்தர் மண்ணோக்கினையே என்று மருந்தில் கணிச்சினார். அந்த கணிச்சிங்கிற படை, அதாவது மழு என்னும் படைக்கு படையினாலே ஒருவன் வெட்டப்படுவானால் அவன் நிச்சயமாக செத்து போவான். அதை உயிர் வருந்த சுழற்றி எறிகிற கணிச்சி என்று சொல்வார்கள். அதனால ஈசப்பட்டம் நிச்சயமாக இறந்து போவான். அதான் இங்கே மருந்தில் கணிச்சி வருந்த வட்டித்து கூற்று வருண்டன்ன முன்போடு மாற்றிது வேந்தர் மண்ணோக்கினே என்று புறநானூற்றிலே வருகிறது. இப்படி அது ஒரு சங்ககால சொல். கணிச்சி என்பது கணிச்சி அம்படை செல்வா, கணிச்சி என்று சொல்லப்படுகிற அழகான மழுப்படையினை ஏந்தி இருக்கிற செல்வனே, கழிந்தவர்க்கு ஒழிந்த சீர். நீ செத்துப்போன பிரமதேவனுடைய மகாவிஷ்ணுவனுடைய எலும்புகளை எல்லாம் கொண்டு முடிச்சு போட்டு ஒரு தலையில ஆலை அணிஞ்சிருக்கிறேன். அது உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? 100 கோடி பிரமர்கள் நந்தினர், 6 கோடி நாமனார் தானே. 7 கங்கை மணல் எண்ணில் இந்திரன், ஈரில்லாதவன் ஈசன் ஒருவனே என்பது நாவுக்கரசருடைய பூந்துரை. அப்போ
இவர்களுடைய இறந்து போன இவர்களுடைய உடம்பில் இருக்கிற எலும்புகளை எல்லாம் எடுத்து பெருமான் முடிச்சாக ஆக்கி தலையிலே மாலையாக அணிந்திருக்கிறான். தலையே நீ வணங்காய், தலை மாலை தலை கணிந்து தலையாலே வழி வேறும் தலைவனை தலையே நீ வணங்காய் என்பதுல வர்ற அத்தனை தலைக்கும் வெவ்வேறு பொருள் இருக்கிறது என்பதை அன்பர்கள் படித்து உணர்வார்களாக. அப்படி கணிச்சி அம்படை செல்வா கழிந்தவர்க்கு ஒழிந்த சீர் துணிச்சீர கிறந்தைன முடிச்சு உயிர் போன கழிந்தவர்கள் இறந்து போனவர்கள் அவர்களுடைய வெட்டப்பட்ட உடம்பிலிருந்து எடுத்த எலும்பினாலே முடிச்சு போல மாலை அணிந்திருக்கிற பெருமானே, கரந்தையாய் சிவகரந்தை என்னும் மலரை அணிந்தவனே, திருத்துருத்தியில் எழுந்தருளிருக்கிற பெருமானே, அணிப்படும் தனிப்பிறை பனிக்கதிர் அவாவுனால் மணிப்படும் பைனாகும். உன் தலையில இருக்கிற அழகான ஒளி வீசுகிற பிறைச்சந்திரனை விழுங்குவதற்கு மாணிக்கத்தை தன்னுள் கொண்டிருக்கிற பாம்பு ஆசைப்படுதான். பாருங்க, அணிப்படும் தனிப்பறை, அழகான ஒப்பற்ற பிறைச்சந்திரன். ஏன் ஒப்பற்ற பிறைச்சந்திரன் சொன்னார்னா, அது ஒற்றைக்கலை பிறைச்சந்திரன், அதுல மாசு கிடையாது. முழுமையாக வளர்ந்தால்தான் திங்களுக்கு மாசு உண்டே தவிர ஒற்றைக்கலை சந்திரனுக்கு மாசு இல்லை. அதனாலதான் தனிப்பறை என்றான். அணிப்படும் உனக்கு அழகை செய்கின்ற ஒப்பற்ற பிறை அணிந்திருக்கிறாய். அதிலே பனிக்கதிர் அவாவுகிறது. பனிக்கதிர் பனியை போன்ற நில ஒளி வீசுகிறது. அந்த நில ஒளி வீசுகிற அழகான பிறைச்சந்திரனை அவாவுகிறது பாம்பு. அது நல் மணிப்படும் பைனாகும். பாம்பினுடைய வாய்க்குள் நாகமணி இருக்கும், நமக்கு நன்றாக தெரியும். நிறைய இடங்கள்ல படிச்சிருக்கிறோம். நாவுக்கரசு ஞானசம்பந்த பெருமானே ஒரு இடத்துல பாடுவார், ஊரும் அரவம் ஒளிகொள் மாமணி. ஊரும் அரவம் ஊர்ந்து செல்கிற பாம்பு, ஒளிகொள் மாமணி ஒளி வீசுகிற பெருமைக்குரிய நாகமணியனை உமிழ்ந்து வெளியே எடுத்து, ராத்திரி நேரத்துல வெளியே எடுத்து உமிழ்ந்து உலாவி வருவதால் அந்த வெளிச்சத்துல இறையை தேடி உலாவி வருகின்ற காரிருள் கடிந்து கனகமென விளங்கும் காலத்தி மலையை என்று காலத்தி மலையை பற்றி சொல்லுகிற பொழுது, அந்த காலத்தி மலையில் இருக்கிற பாம்புகள் தங்களுடைய மணியை நாகமணியை வெளியே எடுத்து ஒளி வீசுமடியாக வைத்துவிட்டு அந்த ஒளியிலே இறையை தேடிக்கொண்டு திரிகின்றன என்று தான் ஞானசம்பந்த பெருமான் பாடுவார். எனவே அந்த பாம்புகளுக்குள் மணி உண்டு என்பது பொருள். அந்த மணியுடைய பாம்பு இங்கே அதான் சொல்லப்படுகிற செய்தி அவாவுதான். எதை பிறைச்சந்திரனை விழுங்குவதற்கு அவாவுகிறது. எது அவாவுகிறது? நல் மணிப்படும் பைநாகம். நல்ல நாகமணியை தனக்குள்ளே வைத்திருக்கிற விஷப்பையுடைய நாகம். அந்த நாகத்தை நீ மகிழ்ந்த அண்ணல் அல்லவா, நீ அணிந்து கொண்டு அந்த பாம்பினுடைய அச்சத்தையும் தவிர்த்த, பாம்பினால் ஏற்படுகிற அச்சத்தை தவிர்த்த அண்ணல் அல்லவா, பெருமைக்குரிய அல்லவா நீ. இது இந்த பாம்பெல்லாம் எங்க இருந்து வந்தது? நம்முடைய தாருகாவன முனிவர்கள் ஏவியவை. அந்த தாருகாவன முனிவர்கள் ஏவிய அந்த பாம்புகளை எல்லாம் கொஞ்சம் கூட அச்சம் இல்லாமல் உங்களுடைய வேலையை போட்டுக் கொண்டான்னு சொன்னார். அதான் அணிப்படும் தனிப்பிறை, அழகான அழகை உண்டாக்குற பெருமானுடைய சடாமொழியில் இருப்பால் அழகு வருகிறது. அப்படிப்பட்ட ஒப்பற்ற பிறைச்சந்திரனை, அந்த பிறைச்சந்திரன் பனி போல குளிர்ச்சியான நிலவு வீசுகிறதே, அதை விழுங்குவதற்கு அவாவுகின்ற நல்ல மாணிக்கத்தை தன்னுள் கொண்டிருக்கிற விஷப்பையை உடைய பாம்பு, அந்த பாம்பினையும் நீ விரும்பி மகிழ்ந்து அணிந்து கொண்டிருக்கிற ஆற்றல் மிக்க பெருமைக்குரியவன் அல்லவா நீ என்று பெருமானுடைய அளவு கடந்த ஆற்றலை இந்த பாடல் வழியாக குறிப்பிடுகிறான். அடுத்து 8வது பாடல். இங்கேயும் ஒரு புராண கருத்து சொல்லப்படுகிறது. ஒவ்வொரு பாடலையும் ஒரு புராண கருத்து. பூவையில் இருத்ததை சொன்னார், காலனை காலால் உதைத்ததை மார்பில் உதைத்ததை சொன்னார். இங்கே பிரமன் திருமால் ஆகியோர்களுடைய எலும்பை மாலையாக அணிந்திருக்கிற செய்தியை சொன்னார். நிலவை அணிந்திருக்கிற செய்தியை சொல்லுகிறார். அந்த நிலவை விழுங்க வருகிற பாம்பை அணிந்திருக்கிற செய்தியை சொன்னார். இப்படி நிரம்ப புராண கருத்துகள் சொல்லப்படுகின்றன. அடுத்து பாருங்க, மன்மதனை எழுத்த செய்தி சொல்கிறார். சுடப்பொடிந்து உடம்பிழந்து அனங்கனாய மன்மதன். பெருமான் வெற்றிக்கண்ணாலை சுட்டு எரிக்க பொடிந்து போனான், சாம்பலாக போனான். சுடப்பொடிந்து உடம்பு இழந்து, அதனாலதான் அனங்கன். அங்கன் என்றால் உறுப்பு உடையவன் அர்த்தம். மன்மதனுக்கு அனங்கன் என்று பெயர். அனங்கன் என்றால் உடம்பில் உறுப்புகள் இல்லாதவன், யாருடைய கண்ணுக்கும் புலனாகாதவன். ரதி வேண்டி கொண்டதுனாலே அவளுடைய கண்களுக்கு மட்டும் புலனாகிறவன். எனவே சுடப்பொடிந்து உடம்பிழந்த அனங்கன், தன்னுடைய உடம்பை இழந்து போயிட்ட அனங்கனாகிய மன்மதன் இடர்பட கடந்து அவன் துன்பப்படுமாறு நீ அவனை வென்றாய். மன்மதனை வெல்லுவது சாதாரண விஷயம் இல்லை. அம்மையார் கையிலே தவம் செய்து கொண்டிருக்கிறார்கள்.
இவர் கல்லால மரத்தின் கீழ் கையிலே இன்னொரு பகுதியிலே இருந்து சனகாதி முனிவர்களுக்கு அறம்பொருள் இன்பம் வீடு உபதேசித்துக் கொண்டிருக்கிறார். இவர்களுக்கிடையே காமத்தை உண்டாக்குவதற்காக மன்மதன் அம்புகளை எய்ய அவனை எரித்து அவனை வென்றார், காமத்தை வென்றார். அதான் இங்க இடர்பட கடந்து இடம் அப்படி வென்ற இடம் திருப்தியாக எண்ணினாய். வென்றதற்கு பிறகு நீ தங்க வேண்டிய இடம் இந்த திருப்தி என்று கருதினாய். கடல் படை உடைய அக்கடல் இலங்கை மன்னனை, 8வது பாட்டு ராவணனை பற்றி சொல்லணும். கடல் படை நிரம்ப உடைய அழகான கடலாலே சூழப்பட்டிருக்கிற இலங்கை மன்னனாகிய ராவணனை அடல் பட கொல்லும் தன்மையோடு, கொல்லுகிற அளவுக்கு, அடல் என்றால் கொல்லுதல் அர்த்தம், அடுவதும் தொழுவதும் புதுவதன்றே உலகத்தியற்கை புறாணுவதும், ஆற்றல் அடல் விட ஏறும் ஆளவாயான் என்று பார்க்கிறோம். அப்போ அடல் என்பது கொல்லும் தன்மையுடையது. அடல் பட இலங்கை மன்னனாகிய ராவணன் கொல்லுகின்ற அளவுக்கு, கொல்லப்படுகிற அளவுக்கு அடுக்கலில் மலையின் கீழே, அடுக்கல்னா மலை, மலையின் கீழே அடர்த்த அண்ணல் அல்லையே அவனை ஒற்றை விரலாலை ஊன்றி துன்புறுத்திய பெருமைக்குரிய அண்ணல் அல்லவானி என்று இந்த பாடல்ல ராவணனை அடர்த்த செய்தியையும் மன்மதனை எரித்த செய்தியையும் ஒரே பாடலில் சொல்கிறார். அடுத்த பாடல் இந்த இருவரை பற்றிய பாடல், அடிமுடி தேடிய வரலாறு. களம் குளிர்ந்து இலங்கு போது காதலான். ரொம்ப அருமையான இந்த பதியம் முழுவதிலையும் அவருடைய சொல்லாட்சியும் அவர் அமைத்திருக்கிற அமைப்பும் பார்த்தோம்னா வியந்து போக வேண்டும். களம் குளிர்ந்து இலங்கு போது காதலான். பிரமதேவனை என்ன சொல்றாரு? காதலான் என்றார். யாருக்கு? அம்போது காதலான். அம்போது என்றால் என்ன? அம்னா அழகு, போதுன்னா மலர், அழகிய தாமரை மலர். அதை காதல், அந்த தாமரை மலரில் காதல் கொண்டு அதன் மேலே அமர்ந்து கொண்டு வேதம் படித்துக் கொண்டிருக்கிறான் பிரமதேவன். திருமாலினுடைய உண்டியிலிருந்து எழுந்து வந்த ஒரு தாமரை, அந்த தாமரை மேலே அமர்ந்து கொண்டு அதை காதலித்து அதன் மேலே இருக்கையாக கொண்டு, விரும்பி என்பது அர்த்தம் காதலன் தான். தாமரை மேலே உட்கார்ந்து கொண்டு விரும்பி அமர்ந்து கொண்டு திருமுறை வேதங்களை படிக்க வேண்டும் என்று அவருடைய விருப்பம். அதான் இங்க பாருங்க, களம் குளிர்ந்து இலங்கு போது காதலாம். கள்ளுன்னா தேன். களம் குளிர்ந்து என்றால் கள் அம் குளிர்ந்துன்னு பிரிக்கணும். கள்ளுன்னா தேன், குளிர்ந்துன்னா குளிர்ச்சி, தேன் குளிர்ச்சி அடைந்து விளக்கமாக விளங்குகிற அம்போது, இந்த அம்மை கொண்டு அங்க சேர்த்துக்கணும். அழகான போது மலர் தாமரை. மற்ற மலர்களுக்கு அடைமொழி வேண்டும், தாமரைக்கு அடைமொழி வேண்டாம். பூ எனப்பொழுது புரிவாழ் பூவே, பூவின கரைஞ்சாலும் பொங்கு தாமரை. களம் குளிர்ந்து என்றால் கள் அம் குளிர்ந்து என்றால் கள் அழகாக குளிர்ச்சி அடைந்து, அந்த அழகை கொண்டு போய் அந்த போதோட சேர்ந்த கள் குளிர்ச்சி அடைந்து, கள்ளன் தேன், குளிர்ந்த தேன் ஒழுகுகிற விளக்கமாக தோன்றுகிற தாமரைப்பூ விளக்கமாக தோன்றுகிற அம்போது காதலான். அழகான தாமரை மலரை விரும்பி எழுந்தருளிருக்கிற பிரமதேவனும் மாலும் திருமாலும் ஆய் 2 பேரும் என்ன பண்றாங்க? வளம் கிளறு பொன்னம் கடல் வணங்கி, உன்னுடைய வளத்தை தருகிற, உள்ளத்திற்கு கிளர்ச்சியை தருகிற உன் போன்ற அழகிய திருவடிகளை வணங்கி வந்து காண்கிறான். அப்படி வந்தாலும் கூட அவர்களால் காண முடியல. காண என்றால் அவர்களுடைய அகங்காரம், யான் எனது என்ற, நான் தான் பெரியவன் என்ற அகங்காரத்தினாலே அவர்களால் காண முடியவில்லை. துளங்கு இளம்பிறை சென்னி துருத்தியாய் விளங்குகின்ற இளம்பிறையினை சடாமுடியிலே கொண்டிருக்கிற துருத்தி என்னும் தளத்தில் எழுந்தொழி இருக்கிற பெருமானே, திருந்தடி உளம் குளிர்ந்த போதெல்லாம் உகந்து உரைப்பன. எப்படிப்பட்ட ஒரு உபதேசம் பாருங்க. பெருமானே, உன்னுடைய திருந்திய அடி எப்பொழுது என்னுடைய உள்ளத்துக்குள் வருகிறதோ, உள்ளத்துக்கு மகிழ்ச்சியை தருகிறதோ, அப்பொழுதெல்லாம் நான் மகிழ்ந்து 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 அதை போற்றி பாடிக்கொண்டே இருப்பேன். நீங்களும் பாடுங்கள் என்பது உபதேசம். திருந்தடி முன்னாடியே பார்த்தோம். திருந்தடி மறக்கிலாத என்னை மையல் செய்து மண்ணின் மேல் பிறக்குமாறு காட்டினாயினார். திருந்தடி என்ன அர்த்தம்? அழகிய அடி என்று உரை எழுதியிருக்கிறார்கள். அது ஏற்றுக்கொள்ள முடியாது. பெருமானுடைய அடி திருந்தடின்னு ஏன் சொல்லணும்? ஆன்மாக்களுடைய மல குற்றங்களை எல்லாம் போக்குகிற, அகங்காரங்களை எல்லாம் போக்குகிற, அப்படிப்பட்ட அவருடைய உள்ளத்தில் இருக்கிற மலச்சேர்களை அகற்றி தூய்மைப்படுத்தி திருந்த செய்கிற அடி, அதான் திருந்தடி. அந்த திருந்தடியை நான் நினைக்கிற பொழுதெல்லாம், மகிழ்ந்து நினைக்கிற பொழுதெல்லாம் நான் உவந்து மகிழ்ந்து மகிழ்ந்து உரைப்பன். அந்த பெருமையை நான் பாடிக்கொண்டே இருப்பேன் என்றால் அதான் உபதேசம். நீங்களும் பாடணும். நிறைய உபதேசம் செய்து கொண்டே வர்றாருல. இந்த பாருங்க, துளங்கு இளம்பெறை சென்னி துருத்தியாய் விளக்கமான இளம் சந்திரனை தன்னுடைய சடாமுடியில் சூடி இருக்கிற பெருமானே, திருந்தடி உளம் குளிர்ந்த போது. உளம் குளிர்தல் என்றால் மகிழ்ச்சி அடைதல்.
நன்றுடையானை தீயதிலானை நடைவெள்ளேர் ஒன்றுடையானை உமையொருவாகம் உடையானை சென்றடையாத திருவுடையானை சிராப்பள்ளி குன்றுடையானை கூரையன் உள்ளம் குளிரும் மகிழ்ச்சி அடையும் என்பது பொருள். இங்கே அதான் உளம் குளிர்ந்த போதெல்லாம், எப்பொழுது என்னுடைய உள்ளம் உன்னுடைய திருந்திய அடி திருத்துகின்ற அடியை நினைக்கிற பொழுதெல்லாம், எப்பொழுது என்னுடைய உள்ளம் மகிழ்ச்சி அடைகிறதோ அப்பொழுதெல்லாம் உகந்து உகந்து உரைப்பேன். அந்த திருவருடைய பெருமையை நினைந்து நினைந்து நான் மகிழ்ச்சி அடைந்து அதனுடைய பெருமையை சொல்லிக்கொண்டே இருப்பேன். அதனுடைய ஆற்றலை, அதனுடைய அழகினை, அதனுடைய கருணையை, அது எங்களுக்கு செய்கின்ற உபகாரத்தை திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருப்பேன். எனவே அன்பர்களே, நீங்களும் அதை போல சொல்லிக்கொண்டே இருங்கள். எப்பொழுதெல்லாம் திருந்திய அடி, திருத்துகிற அடி, பெருமானுடைய திருந்திய அடி, திருந்துகிற அடி நம்முடைய உள்ளத்தில் வந்து நம்மை திருத்துகிறதோ அப்பொழுதெல்லாம் நீங்கள் அதை நினைந்து நினைந்து உகந்து உகந்து பாடி பரவுங்கள், மிக்க மகிழ்ச்சி அடையலாம் என்பது உபதேசம். அடுத்த பாட்டு பாருங்க. புத்தர் தத்துவமிலா சமணர் உரைத்த பொய்தனை உத்தமம் எனக்கூடாது. இது உபதேசம்தான். தத்துவமிலா புத்தர், இந்த ரெண்டு பக்கம் பார்த்துங்க. இந்த சிங்கவாக்காக பார்க்கணும். தத்துவமிலா புத்தர், தத்துவமிலா சமணர். இந்த மாதிரி புத்தர் தத்துவமிலா சமணர் இருக்கிறது. தத்துவமிலா புத்தர்கள் எந்த மெய்ப்பொருளும் இல்லாத கோட்பாடுகளை, அவருடைய கோட்பாடுகளில் மெய்ப்பொருள் இல்லை. அப்படி எந்த மெய்ப்பொருளும் இல்லாத கோட்பாடுகளை உடைய பௌத்தர்களும் எந்த மெய்ப்பொருளும் இல்லாத சமணர்களும் உரைத்த, அவர்கள் சொல்கின்றவை எல்லாம் பொய்யானவை. அந்த பொய்தனை உத்தமம் என கொள்ளாது, அவை மேலானவை என்று கொள்ளாதீர்கள், அவை இழிவானவை, விளக்கத்தக்கவை, பின்பற்றத்தக்கவை அல்ல, மறுக்கத்தக்கவை என்று உபதேசம் பண்றார். உத்தமம் என கொள்ளாது. வண்டினம் உகந்து எழுந்து துத்தம் நின்று பண் செய்யும் சூப்பூரில் தூத்தியம் பித்தர் பித்தரை தொழ பிறப்பறுத்தல் பெற்றியே. இங்கே சொல்றாங்க, பிறப்பறுக்க வேண்டுமா, பித்தர் பித்தனை தொழுங்கள்ங்கிறார். தொழுதால் பித்தர் பித்தன் யாரு? பித்தர்னா அடியார்கள். அடியார்கள் தான் பித்தர்கள், பெருமானிடத்து பித்து கொண்டவர்கள். அந்த பித்தர்களிடத்து பித்து கொண்டவன் பெருமான். பித்தா பிரசூடி பெருமானேன்னு பாடுறாரு நம்ம நம்பியார். முன்னாடியே பித்தராக பித்து பிடித்தலைபவர்கள் நம்முடைய அடியார்கள். அந்த அடியார்கள் மீது பித்து கொண்டலைபவன் பெருமான். எனவே பித்தர் பித்தன் என்று அவனுக்கு பெயர். அந்த பித்தர் பித்தனை நீங்கள் தொழுவீர்களானால் பிறப்பறுத்தல் வெற்றி. பிறப்பு என்ற ஒன்றை நிச்சயமாக அறுத்து விடலாம். இதுதான் அவருடைய இயல்பு தன்மை என்று பொருள். வெற்றி என்றால் இயல்பு தன்மை என்பது பொருள். அந்த பெருமானை எப்படி சொல்றாரு பாருங்க. வண்டினம், இரண்டாவது அடியில கடைசியில பாருங்க. வண்டினம், வண்டு கூட்டமானது உகந்து எழுந்து, மகிழ்ச்சியோடு எழுகிறலாம். எதுக்காக? தேனை பெறுவதற்காக. உகந்து எழுந்து துத்தம் என்று பண் செய்யும். 7 இசை தமிழ் இருக்கு, உங்களுக்கு தெரியும். குரல், துத்தம், கைக்கிளை, உழை, இடி, விளரி, தாரம் என்று 7 இசை இருக்கிறது. இந்த 7 இசையும் அப்படியே வடமொழியில பாடுவாங்க. சஜ்ஜம், ரிஷபம், காந்தாரம், மத்தியமம், பஞ்சமம், தைவதம், நிஷாதம் என்று. அதுல துத்தத்துக்கு எப்படி ஒலி வர வேண்டும் என்றால் ஈ என்ற ஒலி வரணும். குரல் என்ற அந்த இசை ஆ. இந்த 7 இசையை பற்றிய குறிப்புகள் எல்லாம் சொல்ல வேண்டும் என்றால் நேரம் ஆகும். இதை மட்டும் நினைப்பச்சுங்க. துத்தம் என்பது ஈ என்று இசைவாணர்கள் பாடுவது போல் வருவது. இதான் அங்க ரிஷபம். வடமொழியில கர்நாடக சங்கீதத்தில் ரிஷபம். இங்கே துத்தம் என்று சொல்வது அங்க ரிஷபம். அங்கே ரீமா சரி ரீ பாம, இங்க ஈன்னு சொல்லணும். அப்போ இந்த ஈ என்றோ ரீ என்றோ ரீங்காரம் விடுவது வண்டோட வேலை. அதான் இங்க சொல்றாரு. வண்டினும் உகந்தெழுந்து, பூக்களில் இருக்கிற தேனை உண்பதற்காக மகிழ்ச்சியோடு எழுந்து துத்தம் நின்று, ரீ என்று துத்தம் என்ற இசையிலே நின்று பண் செய்யும், அருமையாக பண்ணோடு பாடிக்கொண்டிருக்கிற அருமையான பொழில்கள், அந்த பொழில்கள் சூழ்ந்திருக்கிற மலர்கள் நிறைந்திருக்கிறது. அப்படிப்பட்ட பொழில்கள் சூழ்ந்திருக்கிற துருத்தி பேணவே, தூத்தி என்னும் திருத்தலத்தில் எழுந்தருளி இருக்கிற பித்தர் பித்தனை, பித்தர்களுக்கெல்லாம் அடியார்களுக்கெல்லாம் பித்தனாக விளங்குகிற பெருமானை தொழ நாம் தொழுவோமானால், நிறைய பாட்டுல இந்த தொழுதலாலே ஏற்படுகிற பயனை பற்றி நிறைய பாடல்கள் இருக்கின்றன. நான் தொகுத்து வைத்திருக்கிறேன். நண்பர்களை பொறுத்தவரை வேண்டுகிறேன். நேரம் இப்பொழுதே 6:15 ஆகிவிட்டதனாலே நான் விரைவில் முடிக்க வேண்டும். இந்த 2 பாடல்கள் உள்ளன. எனவே பித்தராகிய அந்த பெருமானை நாம் தொழுவோமானால், கரங்குய்வார் சிறங்குய்வார் எல்லாம் பாடுகிறோம். அப்படி நாம் சொல்வோமானால் பிறப்பு நிச்சயமாக அறுக்கப்படும். அது ஞானசம்பந்த பெருமானுடைய உபதேசம். ஒவ்வொரு பாடல்லையும் உபதேசம் செய்கிறார். உளம் குளிர்ந்த போதெல்லாம் உகந்து உகந்து உரையுங்கள் என்றார். தத்துவம் இல்லாத புத்தர்களுடைய சமணர்களுடைய உரைகள் பொய்யானவை, அவற்றை கொள்ளாதீர்கள் என்றார். அது ஒரு உபதேசம்.
இன்னொரு உபதேசம் பாருங்க, இங்க பித்தர் பித்தனை தொழுங்கள், உங்களுடைய பிறப்புகளை அறுத்து விடலாம். பிறப்பை அறுப்பதை தவிர வேற என்ன பெரிய வேண்டுகோள் சைவர்களுக்கு இருக்க முடியும்? பிறப்பறுத்தல் பெற்றியே என்று சொன்னார். கடைசி பாட்டு மிக அற்புதமான பாட்டு. இந்த பாட்டுலதான் அம்மையார் எனக்கு தலைப்பு கொடுத்திருக்கிறார்கள். குற்றம் முற்றும் இன்மையின் குணங்கள் கூடுமே. முழுமையாக குற்றங்கள் நம்மை விட்டு அகன்று விடுமானால் எல்லா குணங்களும் சேரும். குணம் நாடி குற்றம் நாடி அவர்கள் வேறாடி மிக்க கொள்ளல் என்பார் வள்ளுவர். குற்றம் முற்று இன்மை. இந்த பதியத்தை படிச்சா நம்ம கிட்ட இருக்கிற எல்லா குற்றமும் தொலைஞ்சு போகும். என்னென்ன குற்றங்கள் நம்ம கிட்ட இருக்கு? சஞ்சிதம், பிராரத்தம், ஆகாமியங்கிற குற்றங்கள், மானசம், வாசிகம், காய்கம் சொல்லப்படுகிற மனசாலே, மொழியாலே, உடம்பாலே உண்டாக்குகிற வினைகள், இந்த அவ்வளவையும் ஒழிச்சு கட்டிடும். எது பாருங்க, கற்று முற்றினார் தொழும், கற்று முற்றினார் தொழும். முழுவதுமாக வேதங்களையும் ஆகமங்களையும் கற்றவர்கள் தொழுகின்ற கழுமலம். கழுமலம் என்பது சீராழி உள்ள 12 திருப்பெயர்களே ஒன்று. கற்று முற்றினார் தொழும். இந்த வேதங்களை எல்லாம் கற்று, உபனிஷதங்களை எல்லாம் கற்று, எல்லாவற்றையும் முற்றும் அறிவு பெற்றவர்களாகிய பெரியவர்களாலே தொழப்படுகிற கழுமலம். அந்த கழுமலத்துல நான் ஏன் வேதத்தையும் அங்கத்தையும் சொன்னேங்கிறத அடுத்த தொடர்ல தெரியும். அருந்தமிழ் கற்றும் முற்றாயினான். அவர்கள் வேதங்களையும் உபனிஷதங்களையும் ஆகமங்களையும் கற்றும் முற்றறிவு பெற்றவர்கள். இவர் யார் என்றால் அருந்தமிழ் சுற்றும் முற்றாயினான். அருந்தமிழ், தமிழில் உள்ள அத்தனையையும் கற்று தமிழாக விளங்குகிற ஞானசம்பந்த பெருமான் அவன் பகர்ந்த சொற்களால், ஞானசம்பந்த பெருமானாகிய இந்த அருளாளர் சொன்ன சொற்களால், இந்த பாடல்களால் பெற்றமொன்று உயர்த்தவன். ரிஷபத்தை கொடியில் கொண்டு உயர்த்தியவன். பெற்றம் என்றால் ரிஷமம். கொடியில் உயர்த்தியவன், ஏற்றுயர் கொடிய உடைய பெருமான். பெற்றம் ஒன்று உயர்த்தவன் பெருந்துருத்தி பேணவே. பெருமைக்குரிய திருத்தலமாகிய துருத்தி என்னும் திருத்தலத்தை நாம் போற்றுவோமானால் குற்றம் முற்றும் இல்லை. நம்மிடம் இருக்கிற அத்தனை குற்றங்களும், என்ன குற்றங்கள்? மல குற்றங்கள், மும்மல குற்றங்கள், ஆனந்தம், கண்மம், மாயை. அதுல இந்த கண்ம வினைகளில் சொல்லப்படுகிற ஆகாயம், பிராணத்தம், சஞ்சிதம் என்று சொல்லப்படுகிற குற்றங்கள், அப்புறம் மனசால் உண்டாக்குகிற வினைகள், மொழியால் உண்டாக்குகிற வினைகள், செயலால் உண்டாக்குகிற வினைகள் ஆகிய அத்தனை குற்றங்களும் குற்றம் முற்றும். அந்த முற்றும் என்பது முற்றுமையை, குற்றம் முற்றும் இன்மையின் எல்லாம் இந்த பாடல்களை சொல்வதனாலே எல்லா குற்றங்களும் நம்ம விட்டு போய்விடுவதனாலே குணங்கள் கூடும். பெருமானுக்குரிய குணங்கள் போல தன்மயத்தனாதல், வேண்படியாதல் முதலான 8 குணங்களும் நம்மிடம் சேரும். அப்படிப்பட்ட உயர்ந்த தன்மையை தருகின்ற அற்புதமான பதியம் இந்த பதியம் என்று சொல்லி, இந்த பதியத்தின் ஒரே ஒரு செய்தியை மட்டும் இன்னும் ஒரு 2-3 மணித்துளிகளில் சொல்லி நிறைவு செய்ய விரும்புகிறேன். இது இந்த பதியத்துல ஏராளமான புராண செய்திகள். ஒன்று, காலனை கடுத்து தன்னுடைய திருவடியின் புறத்தினாலே மார்பில் உதைத்த உதை, இது எங்கும் காணப்படாத ஒன்று. அதுபோல திங்களும் கங்கையும் கொண்டிருக்கிற சதாமுடி, தொண்டர்களுக்காக பிச்சை எடுப்பது, ஒருத்தி உடம்பிலே பொருத்தி வைத்து விட்டு யோகியாக பகலில் இருந்து பிறகு போகியாக திருவேள்விக்குடிக்கு சென்று மகிழ்ந்து வாழ்வது, எயில் ஆகிய அந்த திரிபுர அரக்கர்களை கொன்றது, பிரமர்கள் விஷ்ணுக்கள் இறந்து போன அந்த கலையபரத்தை கொண்டு முடி மாலை அணிந்தது, மணிப்படும் பைநாகத்தை மகிழ்ந்து அணிந்தது, பாதுகாவன் எளிய பசுமையான நாகத்தை மன்மதன் சுடப்போட பொடிந்து அவன் அணிந்து பொடியாக போகுமாறு செய்து அவனை அரங்கனாக்கியது, ராவணனை கல்மலையின் கீழ் நடத்தது, அடிமுடியை தேடியது. இப்படி உயிர்கள் ஆன்மாக்கள் பக்குவம் பெறுவதற்காக பல அற்புதமான செய்திகளை சொன்னவர் உபதேசமாக திருந்தடி உளங்குளிர்ந்த போதனாம் உகந்து உரைப்பன் என்ற உபதேசத்தையும், புத்தர் சமன் உழைத்த பொய்தனை உத்தமம் என்று கொள்ளாதீர்கள் என்ற உபதேசத்தையும், எம் பித்தர் பித்தனை துரும்பினால் நிச்சயமாக பிறப்பெடுக்கலாம் என்ற உபதேசத்தையும், துருத்தியில் எழுந்தவர்கள் இருக்கிற பெருமானை நான் சொன்ன இந்த பாற்களால் பாடி போற்றீர்களானால் நிச்சயமாக குற்றம் முற்றும் இல்லாமல் போய், இதான் இந்த தலைப்பு. இன்றைக்கு உரையினுடைய தலைப்பே தான். நம்மிடம் இருக்கிற குற்றங்கள் முற்றுமாக அற்றுப்போக குணங்கள் நம்மிடம் கூடும் என்று மிக அருமையான உபதேசங்களை எல்லாம் நாம் இங்கே பார்க்கிறோம். இப்படிப்பட்ட அற்புதமான பகுதியில இந்த யோக நிலையில் பார்த்தால், இந்த காலனை காலால் உதைத்தது என்பது காசியிலோ திருக்கடவுரில் நடந்த ஐதீக திருவிழா இருந்தாலும் கூட
உண்மையிலே யோகியர்கள் நிலையை பார்க்க வேண்டும் என்றால் எப்படி பார்க்க வேண்டும்? திருமூலர் என்ன சொல்கிறார் என்றால், மூலாதாரமாகிய இடத்தில் தலையை வைத்து கீழ்நோக்கி துயில்கின்ற குண்டலினி சக்தி, அது பாம்பு மாதிரி கீழே சுருட்டிட்டு நடக்கு மூலாதாரத்துல. அத மேலே உள்ள சூழ்முனைக்கு மேலதாகிய புருவ நடுவாகிய ஆடத்தானத்துக்கு கொண்டு வரணும். இந்த சூழ்முனை நாடி வழியாக கொண்டு வந்து அதன் பொருட்டு வாயுக்கள் முதலாவதாக விளங்குகிற தச வாயுக்கள் உண்டு. அதுல முதலாவதாக விளங்குகிற பிராணவாயுவை சூழ்முனை நாடியின் அடியில் அசைவர நிறுத்தி அத்தகைய வாயு பயிற்சியினாலே, பிராணாயாம யோக பயிற்சியினாலே தனக்கு கலந்த வாழ்நாள் எல்லையினை கூற்றுவன் வந்து பிடிக்க வந்தாலும் அவனு காலால உதச்சு, கால்னா காற்று, காலால் எழுப்பும் கருத்தறிவித்தே நம்ம அவையார் பாடுவார் அல்லவா? அது அதாவது மூலாதாரத்து மூன்றெழுகனலை காலால் உதைக்கும் கருத்தறிவித்தல் தான் இந்த காலனை உதைக்கின்ற வரலாறு என்று யோகிகளுக்கு சொல்லப்படுகின்ற செய்தியை நாம் திருமூலர் திருமந்தத்தில் உணரலாம். அதை போலவே இந்த மன்மதனை எரித்த வரலாறு யோகியர் நிலையில என்ன என்றால், பெருமான் திருக்குறுக்கையிலே மன்மதனை எரித்தார் என்று நாம் சொல்றோம். அதுக்கு புராண வரலாறு, கந்த புராண வரலாறு தான் நம்ம கூட நினைவுபடுத்தோம், இப்ப சொன்னாங்க. ஆனால் உண்மையில என்னன்னா, தன் வழி நின்ற மனத்தை நம்படி பொருந்துமாறு நிறுத்தி, மனம் நம்மை எங்கே இழுக்கும், பெண்கள் பால் கொண்டு செல்லும், அதை நம்பக்கம் இழுத்து மகளிரோடு மெய்யுறுதலை அறவே தவிர்த்து எத்தகையோர்க்கும் காமத்தை விளைத்தலில் வல்ல காமவேளது குறும்பை அழிக்கிறது தான் இந்த மன்மதனை எரித்த செயல் என்று திருமூலர் குறிப்பிடுகிறார் என்று சொல்லி, இப்படிப்பட்ட அற்புதமான பல செய்திகளை சிந்திப்பதற்கு வாய்ப்பளித்த சிவ திருமதி சாந்தாம்மையார் அவர்களுக்கும், தொகுப்புரை வழங்க இருக்கிற நம்முடைய ஐயா அவர்களுக்கும், கேட்டுக்கொண்டிருந்த சைவ தமிழ் சார்ந்தவர்களுக்கும் என்னுடைய பணிவார்ந்த நன்றியை சொல்லி, உண்மையில் இந்த பதிகம் இன்னும் பல மணி நேரம் சிந்திக்க வேண்டிய அற்புதமான பதிகம் என்று சொல்லி, இந்த வகையில் என்னுடைய உரையை அனைவருக்கும் பணிவார்ந்த நன்றியையும் வாழ்த்தையும் வணக்கத்தையும் சொல்லி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். திருச்சிற்றம்பலம். வணக்கம் ஐயா. சிவசிவா, இந்த முதல் பாடல்ல உரைத்தலை பொழிந்த உனக்கு என்று இருக்கு இல்லையா, உணர்த்துமாறு வரலமேன்னு அது சொன்னதுக்கு நான் என்னன்னா, இந்த தர்மபுரம் உரையில எனக்கு சந்தேகம் வந்துச்சு. அதனாலதான் நேற்று கூட உங்களுக்கு நான் பேச முயற்சி பண்ணேன். அதாவது பல இருக்கு இல்லையா, வேதாகமம், புராணங்கள், அப்புறம் சாஸ்திரங்கள்லாம் இறைவனுடைய புகழெல்லாம் பேசப்பட்டிருக்கிறத, அவற்றிலெல்லாம் வந்து பொலிவாக உனக்கு வந்து நான் வந்து உணர்த்த வல்லமோன்னு அப்படி எடுத்துக்கலாமா அப்படின்னு ஒரு எண்ணம் வந்துச்சு. அதுக்கு வந்து ஒரு ஆதாரமா 2வது பாடலில் உள்ள எடுத்து எடுத்து உரைக்குமாறு வல்லம் ஆகினா உன்னோட புகழெல்லாம் எடுத்து சொல்ல முடியுமாங்கிறதுக்குல, இந்த கருத்தின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா, உரைத்தலை வந்து பொழிந்தவனுக்கு நாங்கள் உரை செய்து, அதாவது பலரும் வந்து உன்னுடைய புகழையெல்லாம் வந்து பல நூல்களில் வந்து பொலிவாக எடுத்து உரைத்திருக்கிறார்களே, உனக்கு நாங்க வந்து என்ன உணர்த்த முடியும் அப்படின்னு சொல்றது மாதிரி பொருள் எடுக்கலாமான்னு ஒரு சந்தேகம் வந்துச்சு. அதுக்காக தான் அப்படியே நான் கூட சொன்னேன். அதாவது வேதம், ஆகமங்கள், மற்ற இதிகாசம், புராணங்கள், எழுத்தும் சொல்லும் பொருளுமாக எல்லாமாக விளங்குகிற பெருமானை உனக்கு உரைக்கின்ற வல்லமே எங்களுக்கு ஏது என்று கேட்பது போல அந்த பாட்டாமைந்தர்கள் சொன்னேன். அதான் கருத்தியா? சரியா? இல்ல, இதுக்கு ஆமா, இது வேற அவங்க ஏதோ எழுதியிருக்காங்க. சொன்னவாறு அறிதலில் உமக்கு யாம் உணர்த்தும் உண்மை உடையமோன்னு எழுதியிருக்காங்க. அது பொருந்தாம இருந்தது, அதுக்காக தான் இது பண்ணேன். நல்ல ஒரு அற்புதமான நாளாக இன்றைக்கு அமைந்தது. எல்லா பாடல்களும் இறைவனை வந்து விழித்து பேசுவதாக, நேரடியாக அப்படிப்பட்ட இதுதான் நமக்கு வரணும். அது உண்மையான அன்பு, உண்மையான பக்தின்னா காலப்போக்கில் நேராகவே சாமிகிட்ட பேசுனீங்கன்னா, உன்னையே தானே நினைச்சிட்டு இருக்கேன், உன்னோட 5 எழுத்து ஓதுறேன், விபூதி பூசிக்கிறேன், உன்னோட பெருமையே பேசிட்டு இருக்கேன், எனக்கு ஏன் சாமி நீ வந்து அந்த எதிரி வழியாக வந்து அவன் உருவத்தில் வந்து துன்பம் கொடுக்குறேன்னு சாமிகிட்ட வந்து சண்டை பண்ணணும். அதே போல எல்லாமே விழித்து பேசுவதாகவே அற்புதமாக எல்லாமே அமைந்திருக்கின. அந்த அரகம் அதெல்லாம் பற்றி சொன்னீங்க, ரொம்ப சிறப்பாக இருந்தது. அடுத்தது வந்து கைலாயநாதனை காணலாமேன்னு சொல்லி 3வது பாடல் பார்க்கும் பொழுது, எங்கேயுமே அவர் அடங்கி வாழ்வதுன்னா கைலாயநாதனை காணலாமேன்னு பல பாடல் பெற்ற பாடல் இல்லாத திருத்தலங்களை எல்லாம் தொகுத்து திருத்தாண்டகத்தில் அவர் அருளி இருக்கிறதால எங்கேயும் இருப்பவர் வந்து பெருமான் தான். அந்த ஆலயங்கள் மட்டும் இல்லை, ஆலயம் கடந்து எல்லா இருக்கிற அந்த கருத்து நம்ம அப்படி எடுத்துக்கலாம். சிவம் சக்தி இந்த 4வதுல வந்து உடம்பு ஒருத்திபால் பொருத்தி வைத்து உடம்பு விட்டு யோகிங்கிறதுக்கு அருமையான பாடல் 167 சித்தியார்ல, சிவம் சக்தி தன்னை என்றும் சக்திதான் சிவத்தை என்றும் இருவரும் உவந்து இருவரும் புணர்ந்து இங்கு உலக உயிர் எல்லாம் என்றும்
பால்மொழி பவன் பிரம்மச்சாரியாகும் பால்மொழி கன்னியாவால் தவந்தரு ஞானத்தாருக்கு தன்மைதான் தெரியும் என்று சொல்லி எப்படி இருந்தாலும் அவர் யோகியா தான் இருக்காருங்கிறது ஒரு அற்புதமான பாட்டு. இதற்கான சரியான ஒரு விளக்கமாக அருமையாக இருக்கு. அடுத்தது திருந்தடிக்கு நன்றாக அருமையான ஒரு விளக்கம் இன்றைக்கு சொன்னீங்க. இது வரைக்கும் சொல்லலை. ஆன்மாவின் மலமாசுகளை எல்லாம் முற்றிலுமாக கழித்து தன்னோடு சேர்த்து கொள்ளக்கூடிய அந்த ஒரு கருத்து இன்றைக்கு தான் நீங்க சொல்லியிருக்கீங்க. அது அந்த அதுல வெயில் புகா வீழி மிழையான் என வினைகெடுமென்னு அங்க இருக்கு. அங்க வீழிமொழியோட சிறப்பை சொல்லும்போது வெயில் புகா வீழி மிழையான் என வினை கெடுமைன்னு. அடுத்தது மன்மதனை எரித்த பிறகு அவர் எங்கடா போனார் சாமின்னா இங்கேதான் தங்கினாருங்கிற அருமையான ஒரு கருத்து. அதுபோல பித்தர் பித்தனைன்னா பித்தர், அதாவது பித்தர் போலும் பிரம்மாபுரம் மேவிய பெம்மானிவன் என்றே பித்தா பிரேசூடின்னு ஞானசம்பந்த பெருமானை எருக்கத்தம்புலியூர்ல விழித்து பாடி இருக்கிறாரு. ரொம்ப அருமையான ஒரு விளக்கம். ஏன் உங்களுக்கு நேரம் போதாது. மிக மிக மகிழ்ச்சி ஐயா. சிவா வணக்கம். வேற யாருக்கு ஏதாவது ஐ பண்ணா கேளுங்க. நன்றி நன்றி. நன்றி நன்றி. நிறைய செய்யுங்க, நிறைய செஞ்சுங்க. அடுத்த வகுப்பு இருக்கு.